ஹாய்டா, வெல்கம் டு மோச்சு பண்ணி ஃபேன்ஃபிக்ஸ். நான் உங்கள் ஃபேரி. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஜிகுக்கான ஒரு ஒன் ஷாட் தான்டா. ஸோ என்ன ஸ்பெஷல்னால், எங்களோட ஃப்ரெண்ட் ஏஞ்சல், அவளுக்கு இன்றைக்கி பர்த்டே. ஸோ எல்லோரும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் அவளுக்கு விஷ் பண்ணிடுங்க அண்ட் அவளுக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. அண்ட் ஏஞ்சல், குலாப் ஜாமுன், உனக்கு பிடிச்ச எல்லாமே நல்லபடியாக நடக்கணும். நீ எப்போவுமே ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணிகிட்டே இருக்கணும். சேட்னஸ்லாம் வரும் போகும், அதுக்காக எப்போவுமே ஃபீல் பண்ணக்கூடாது. சிரிச்சுட்டே இருக்கணும். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. நீ மட்டும் எங்கள் லைஃப்பில் வந்துட்டு உங்களால் முடியும்னு சொல்லாமல் இருந்திருந்தா நாங்கள் இந்நேரத்துக்கு ஒரு சேனல் ரன் பண்ணியிருந்திருக்க மாட்டோம். அதில் எங்களுக்கு இவ்வளோ பெரிய ஃபேமிலி கிடச்சிருக்காது. தேங்க்யூ ஸோ மச் குலாப் ஜாமுன். இந்த ஸ்டோரி உனக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீ இதை லைக் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணு, ஓகேவா? ஒன்ஸ் அகெயின் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஏஞ்சல். வாங்கடா ஸ்டோரியில் போகலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே இப்போ பெரிய மேன்ஷன் ஒன்று காட்டுறாங்க. அந்த மேன்ஷன் ஒரு மார்னிங் டைமில் ரொம்பவே பரபரப்பாக இருந்துகிட்ருக்கு. அங்கே இருக்கவங்கெல்லாம் பயங்கரமாக எல்லா வகையும் இழுத்து போட்டு செஞ்சிட்ருக்காங்க. இந்த சைடு ஒரு ரூமில் தான் ஒரு பர்சன் ரொம்ப க்யூட்டாக அவ்வளோ சாஃப்டான டெடி பேரை கட்டி பிடிச்சிக்கிட்டு ரொம்ப அவரோட லிப்ஸை பவுட் பண்ணிக்கிட்டு செம்மையாக தூங்கிட்டுருக்காங்க. ஐஸை க்ளோஸ் பண்ணி பீஸ்ஃபுல்லாக. ஸோ அவரோட ஃபேஸில் அந்த விண்டோ வழியாக வர சன்லைட் அப்படியே பட அவருக்கு லைட்டாக அந்த ஸ்லீப் ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகுது. அவருடைய ஐஸை லைட்டாக ஓப்பன் பண்ணும்போதே அவரோட அந்த மர்சி ஆறு அவரோட ஃபோர்ஹெட் மேலெல்லாம் விழுந்து ரொம்ப பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக அவ்வளோ க்யூட்டாக இருக்கார். ஸோ அவர் ஐஸை ஓப்பன் பண்ணி ரப் பண்ணிவிட்டு அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணால் ஒரே நாய்ஸாக தான் இருக்குது. இந்த சைடு அந்த பர்சன் தான், என்ன எல்லாருமே இதுக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்காங்க, எனக்கு தூக்கமே போயிடுச்சு அப்படி சொல்லிட்டு ஐஸை ரப் பண்ணிவிட்டு அப்படியே அவர் ரூமில் எந்திரிச்சு வெளியே பால்கனிக்கு அதான் வெளியே அவரோட ரூமை விட்டு வெளியே பார்க்குறாங்க. ஸோ அவர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருப்பார். ஸோ கீழே பார்த்தா அங்கே இருக்க மெய்ட்ஸு, அங்கே நிறைய பேர் ஒரு மாதிரி அங்கே இருக்க ஃப்ளவரெல்லாம் வச்சு ஒரு மாதிரி டெக்கரேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சைடு அந்த பர்சன் ஐஸை க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி அப்படியே ரப் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, இங்கே இவ்வளோ பரபரப்பாக இருக்குது இவ்வளோ மார்னிங்லேயே அப்படி சொல்லிட்டு அப்படியே ஐஸை ரப் பண்ணி பார்த்துட்ருக்கேன். மேலே ஒரு பர்சன் அவங்களுக்காக காஃபி கொண்டு வந்துட்டுருக்காங்க ஸ்மைல் பண்ணிவிட்டு. இந்த சைடு அந்த பர்சன் நம்ம ஜமல் தான் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு, மம்மி இங்கே என்ன நடக்குது அப்படி சொல்லிட்டு அவ்வளோ க்யூட்டாக கேட்க அவங்க அம்மா தான் ரொம்ப ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஜமன் ஏண்டா இவ்வளோ லேட்டாக இருந்திருக்கிற, உன் அண்ணனுக்கு இன்னைக்கு என்கேஜ்மெண்ட், நீ என்னன்னா இவ்வளோ அசால்ட்டாக இருக்க, எங்கேயாச்சும் பொறுப்பாக ஒர்க் பண்ணுறியா? உனக்கு தான் இன்னைக்கு காலேஜ் கூட நாங்கள் லீவ் விட்டுருக்கோம், எந்திரிச்சு கூட மாட ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணலாம்ல அப்படி சொல்லிட்டு கேட்க, சாரிம்மா நைட் ரொம்ப லேட்டாக படுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் பவுட் பண்ணி சொல்லிகிட்ருக்க. சரி இட்ஸ் ஓகே, இந்த காஃபி குடி அப்படின்னு சொல்ல, தேங்க்யூ மம்மி அப்படின்னு சொல்லிட்டு அந்த காஃபியை வாங்கிட்டு அவங்க அம்மாவை ஹக் பண்ணிவிட்டு, அம்மா நான் ஏதாச்சும் ஒர்க் பண்ணுவான்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் வேண்டாம் தங்கம், இங்கே சீக்கிரமாக எல்லாமே முடிஞ்சிடும், உனக்காண்டி ட்ரெஸ்ஸு அம்மா வாங்கி வச்சுருக்கேன், ஸோ ரூமில் இருக்குது, அதை போட்டுட்டு ரொம்ப அழகாக ரெடி ஆகிட்டு நீ அண்ணன் பக்கத்தில் நிற்கணும், ஓகேவா அப்படின்னு சொல்ல, சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழகாக ஸ்மைல் பண்ணுறாங்க. இந்த சைடு ஜிம்மனோட அம்மாவும் அவரோட ஹெட்டை ஒரு மாதிரி அப்படியே கோதி கொடுத்துட்டு, சரி எனக்கு டைம் ஆகுது, கீழே உங்கள் அப்பா கூப்பிட்டுட்ருக்காரு, நான் போகிறேன், நான் போயிட்டு நம்ம ஜேஹோப் என்ன பண்ணுறான்னு போய் பார்த்துட்டு வரேன் அப்படி சொல்ல, ஆமாம்மா அண்ணா எங்கே அப்படி சொல்லிட்டு கேட்க, அவனோட ரூமில் ரெடி ஆகிட்டுருக்காண்டா. என்ன இவ்வளோ சீக்கிரமாக ரெடி ஆகிட்டுருக்கா, இன்னும் வரல தானே மாப்பிள்ளை வீட்டிலேருந்து, எதுக்கு அப்படி சொல்லிட்டுருக்க? அவனுக்கு இன்னைக்கு என்கேஜ்மெண்ட்ரா, ஸோ அவனை மார்னிங்கே அவனுக்கான ஆளுங்கெல்லாம் வந்திருப்பாங்களா, அதான் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க, நீயும் சீக்கிரமாக ரெடி ஆகிட்டு போய் அவனுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்ல, சரிம்மா அப்படி சொல்லிவிட்டு அவர் போயிட்டு காஃபி குடிச்சிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அந்த ட்ரெஸ்ஸை போட்டு அவர் மிரர் முன்னாடி நிற்கிறாங்க. ரொம்ப அழகான ஒரு லைட் ரெட் கலரு, ஸோ ஒரு ஒயிட் கலர் பேண்ட்டு,
பார்க்கவே ரொம்ப கார்ஜியஸாக இருக்கார். அப்படியே அவரோட ஹேர் எல்லாம் ஒரு மாதிரி செட் பண்ணிவிட்டு வெளியே வராங்க. ஸோ வெளியே வந்துட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக அவரோட ரூம்லேருந்து ஒரு 3 rooms தள்ளி லாஸ்ட்டில் தான் ஜேஹோப் ரூம். அப்படியே ஜேஹோப் ரூமுக்கு தான் போகிறாங்க. ஸோ இதில் ஜிமின் அண்ட் ஜேஹோப் 2 பேருமே வந்து பிரதர்ஸு. ஜேஹோப் வந்து பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவங்க அப்பாவோட பிஸ்னஸ் டேக் ஓவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அண்ட் ஜிமின்க்கும் ஜேஹோப்க்கும் வந்து 3 years டிஃப்ரெண்ட். நம்ம ஜிமின் இப்போ வந்து காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்போ நம்ம ஜிமின் தான் ரொம்ப அழகாக ஸ்மைல் பண்ணிவிட்டு நம்ம ஜேஹோப் ரூமுக்கு தான் போகிறாங்க. ஸோ ரூம் டோரை நாக் பண்ணுறாங்க. எஸ் கம்மன்னு சொல்லிட்டு ஜிமினும் சொல்ல அப்படியே ஜிமின் க்யூட்டாக அவரோட ஹெட்டை உள்ள அப்படியே தலை விட்டு படுத்துட்டு அண்ணா அப்படி சொல்ல ஜிமினா வா 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 அப்படி சொல்ல அவரை உள்ளே போயிட்டு நம்ம ஜேஹோப் மிரர் முன்னாடி நின்றுட்டு அவருக்கு ட்ரெஸ் வந்து வேர் பண்ணி ட்ரையல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அங்கே வந்து ஒரு 3-4 ட்ரெஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொன்றா வந்து ட்ரையல் பண்ணிக்கிட்டு இருக்காரு எது நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. இன்சைட் நம்ம ஜிமின் தான் வந்து பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணுறாங்க. என்னன்னா பண்ணுற அப்படின்ட்டு, டே எந்த ட்ரெஸ் போடுறதுன்னு தெரியலடா, கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. ஸோ இப்போ அவர் வேர் பண்ணிட்டுருக்குது ஒரு ஒயிட் கலர் சூட். அங்கே வந்து ஒரு பிளாக் கலர் சூட், ஒயிட் கலர் சூட், ஸ்கை ப்ளூ கலர் சூட் ஒன்று இருக்குது. அண்ட் இன்னொன்று வந்து ஒரு நல்ல கிரேவும் பிளாக்கும் கலந்த ஒரு காம்பினேஷனில் இருக்குது. நம்ம ஜிமின் பார்த்துட்டு அண்ணா உனக்கு இதுதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரே அண்ட் பிளாக் கலர் காம்பினேஷனில் இருக்க சூட் எடுத்து கொடுக்க நம்ம ஜேஹோப்போ அதுதான் நெக்ஸ்ட் நான் ட்ரை பண்ணலான்னு நினச்சேன். சரி நீ சூஸ் பண்ணால் கரெக்டாக தான் இருக்கும் ஜிமின் அப்படின்னு சொல்லல. அச்சோ தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன்ட்டு அப்படியே பேசிட்டு இருக்க நம்ம ஜேஹோப்போ அந்த ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு அவரோட கோட் பட்டன்லாம் போட்டிருக்க நம்ம ஜிமினும் போயிட்டு அவருக்கு வந்து காலர்லேருந்து எல்லாத்தையும் அவருக்கு அரேஞ்ச் பண்ணி செட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஹெல்ப் பண்ணிவிட்டு. அண்ணா உனக்கு உண்மையாலுமே இந்த மேரேஜ் பிடிச்சிருக்கா? உனக்கு இவ்வளோ சீக்கிரம் என்கேஜ் பண்ணுறாங்க, நீ இப்போ தானே காலேஜ் முடிச்சுட்டு அப்பாவோட பிஸ்னஸ் எல்லாம் டேக் ஓவர் பண்ண, அதுக்குள்ளே என்னென்னா உனக்கு மேரேஜ் இவ்வளோ சீக்கிரம் பண்ணுறாங்க, இப்போ உனக்கு பண்ணிட்டாங்கன்னா அடுத்து எனக்கு தானே பண்ணுவாங்க, அப்படி எதுக்கு ஒத்துக்கிட்ட அப்படி சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க பவுட் பண்ணி. இங்கே பாரு ஜிமன், இது நம்ம அப்பாவோட பிஸ்னஸ்காண்டியான மேரேஜ் தான். ஸோ நம்ம டேட் என்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் கேட்டிருக்காங்க. ஸோ அவரோட பார்ட்னரோட சன்னை மேரேஜ் பண்ணிக்கிறியான்னு சொல்லிட்டு என்னால் அவரை வந்து வேண்டான்னு தடுக்க முடியல. எப்படியா இருந்தாலும் ஒன் டே நான் யாரையானா மேரேஜ் பண்ண தானே போகிறேன். ஸோ ஏன் அதை நம்ம ஜங்குக்காவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் மேரேஜ்க்கு ஓகே சொல்லிட்டேன் அப்படி சொல்லிட்டுருக்கேன். ஜிம்மன் அந்த நேமு கேட்டது அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க. அவர் ஃபேஸே ஒரு மாதிரி பவுட் பண்ணிட்டு இருந்த ஃபேஸ் அப்படியே ஒரு மாதிரி சின்னதாக ஆங்கிரினஸோடு இருக்குது. பொறுக்கி போவட் அவன் நினச்சாதான் நான் எனக்கு கோபமாக வருது அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி வாய்க்குள்ளேயே வந்து மம்மல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி நம்ம ஜேஹோப் என்ன சொல்கிறடா புரியல. ஒன்றும் இல்லைண்ணா, எனக்கு அவனை பிடிக்கவே இல்லை. நீங்கள் ஏன் தான் அவனை போய் மேரேஜ் பண்ண சம்மதம் சொன்னீங்களோ, நீங்கள் பேசாமல் நம்மளோட சுகா ஹயாங்கே நீ மேரேஜ் பண்ணியிருந்திருக்கலாம். அப்போது அவர் என்கிட்ட எவ்வளோ க்யூட்டாக நடந்துப்பார் தெரியுமா, எனக்கு ரொம்ப பிடிச்சது சுகா ஹயாங் தான், எனக்கு அந்த ஜங்குக்கு பிடிக்கவே இல்லை அப்படி சொல்லிட்டு இருக்கேன். இங்கே பாரு ஜிமன், அப்படிலாம் பேசக்கூடாது. வேறு இருந்தாலும் அவன் ஏஜை விட கொஞ்சம் பெரியவன் தானே, என்ன நீ மரியாதை இல்லாமல் பேசுகிற, அதுவும் எனக்கு ஃப்யூச்சர் ஹப்பி ஆக போகிறான், அவனை பற்றி இப்படி பேசிகிட்ருக்க, எனக்கு பிடிக்கவே இல்லை. அவன் இந்த வீட்டுக்கு மட்டும் வந்தானா நான் இங்கே இருக்கவே மாட்டேன், எங்கள் அப்பாட்ட சொல்லி நான் ஹாஸ்டல்லே போய் ஸ்டே பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி புலம்பிகிட்ருக்கு. என்னடா வாய்க்குள்ளேயே புலம்பிகிட்ருக்க, உனக்கு ஒன்றும் புரியாது போடா அப்படின்னு சொல்ல. டே என்னடா பொசுகன் போடான்னுட்டேன். ஆமாம் உனக்கு என்ன மரியாதை, என் பேச்சு கேட்குற மாதிரியே இல்லை. இப்போ சும்மாவே இங்கே வந்து பார்க்கும்போது என்கிட்ட அப்படி நடந்துப்பான். இப்போ பாரு உன்னை எங்கேஜ் பண்ண வேற போகிறான், என்ன பண்ண காத்திருக்கானே தெரியல, இன்னைக்கு மட்டும் நான் அவன் கண்ணிலேயே பட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மன் அப்படியே வாய்க்குள்ளேயே புலம்பிட்டு இருக்க. ஜேஹோப் தான் டேய் என்ன தாண்டா அவன் பிரச்சனை, ஏன்னா அவனை கண்டாலே அவனுக்கு ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது ஜேஹோப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ஜேஹோப் தான் ரெடி ஆகிட்ருக்காங்க ஒன்றுமே புரியாமல். அதுக்குள்ளே நம்ம ஜேஹோப்போட ரூம் வந்து நாக் ஆகுது. இந்த சைடு வெளியிலேருந்து தான் நம்ம ஜிம்மினோட அம்மா தான். ஜிம்மன் ஜேஹோப் ரெடி ஆகிட்டிங்களா, கீழே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்ல. இந்த சைடு ஜேஹோப் ஜிம்மன் கீழே ஜங்குக்கு வந்துட்டாப்புல, நீ போயிட்டு அவங்கள வெல்கம் பண்ணிட்டு நான் எனக்கு கொஞ்சம் ஹேர் எல்லாம் செட் பண்ணிவிட்டு நான் வரேன், எனக்கு ஒரே ஷையாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். ஐயோ கர்மம், அதெல்லாம் என்னால் பார்க்கவே முடியல சே அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அப்படியே அவர் ஃபேஸை ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்காக வைக்க. இந்த சைட்
ஜிமன் அப்படின்னு சொல்லிட்டு முறைக்க ஜிமன் க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு ஓடிடுறாங்க. இந்த சைடு வெளியே வந்ததுக்கப்புறம் அவ்வளோ உள்ள க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு இருந்த ஒரு ஃபேஸ் ஒரு மாதிரி அப்படியே பிளாங்காக மாறுது. அங்கே அந்த ரூமுக்கு விட்டு வெளியே வந்து பார்க்குறாங்க. பால்கனிலேருந்து கீழே பார்த்தா நம்ம ஜியோனோட ஃபேமிலி. ஸோ நம்ம ஜேகே அண்டு நம்ம சுகா 2 பேருமே பிரதர்ஸு. நம்ம சுகாவுக்கு வந்து மேரேஜ்லாம் பிடிக்கல, ஸோ இன்ட்ரெஸ்ட் இல்லை, என்ன ஃபோர்ஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருந்திருப்பாரு. அவர் தான் வந்து அவருக்கு அதாவது ஜேகேயோட ஃபேமிலியில் அவர் தான் பிரதர் அண்ட் நம்ம ஜங்குக்கு வந்து செகண்ட் பிரதர். ஸோ அவங்க 2 பேருமே அண்ணன் தம்பிங்க. ஸோ சுகாவுக்கு மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்றதால ஜேகேக்கு மேரேஜ் பண்ணுறதுக்காக அவங்க அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து ஒரு வாட்டி அலைன்ஸ் மட்டும் பார்த்துட்டு இப்போ அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் நடந்துட்டுருக்கு. என்கேஜ்மெண்ட்கான ஒர்க் போயிட்டுருக்கு. இன்னும் ஒரு 2 monthஸில் 2 பேருக்கும் மேரேஜ் பண்ணுற மாதிரி. ஏன்னா இது ஒரு பிஸ்னஸ் மேரேஜ் தான். ஸோ நம்ம ஜேகேக்கும் அதான் நம்ம ஜேகேயோட அப்பாவுக்கும் அண்ட் நம்ம ஜிமனோட அப்பாவுக்கும் இது ஒரு பிஸ்னஸ் மேரேஜ். ஸோ அவங்க 2 பேருமே வந்து பார்ட்னர். இப்போ அவங்க வந்து சேர்ந்து அவங்களோட பிஸ்னஸை மர்ஜ் பண்ணி நடத்துறதுக்காக இந்த பார்ட்னர்ஷிப்புக்காக இந்த மேரேஜ் நடந்துகிட்ருக்கு. ஸோ பிஸ்னஸ் மேரேஜ்னு சொல்ல முடியாது. அதனால அவங்க வந்து பார்ட்னர்ஸாக இருக்கவங்க ஒரு நல்ல பாண்டிங்கில் இருக்கிறதுக்காக இந்த மேரேஜ் நடத்துகிறாங்க. ஸோ ஜேகேக்கு இதில் எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை. அதனால ஜேகே ஓகே சொல்லியிருந்திருப்பாரு. சுகாவும் அவனுக்கு ஓகேனா எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, தயவு செஞ்சு என்ன ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, எனக்கு எப்போ பிடிக்குதோ அப்போ நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சேவேஜாக சொல்லியிருப்பாரு. சுகாவை பார்த்தாலே அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்க ரொம்ப வந்து கொஞ்சம் பயப்படுவாங்க. ஏன்னா நம்ம ஜேகே விட சுகா ரொம்பவே டெரரு. அவருக்கு பிடிக்கலன்னா பிடிக்கல தான், இல்லைன்னா அவரோட கோவத்தை பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த வாட்டி நம்ம ஜேகேக்கு மேரேஜ்க்கு கேட்டுருக்கவே, ஏன்னா நம்ம கேட்டிருப்பாங்க ஜேஹோப்க்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு ஜியோன் கிட்ட. ஸோ நம்ம ஜியோன் வந்து சொல்லியிருந்திருப்பாரு இந்த மாதிரி 2 பசங்களில் பெரிய பையனுக்கு மேரேஜ்லேயே இன்ட்ரெஸ்ட் இல்லையாண்டா, என்ன பண்ணுறதுன்னு. சரி ஓகே, எனக்கு உங்கள் கூட சம்மந்தம் வச்சா போதும், அவங்க செகண்ட் பையனை கேட்டுப்பாருன்னு சொல்லவே அவர் ஓகே சொல்லியிருந்திருப்பாரு. ஸோ நம்ம ஜேகேக்கும் ஜேஹோப்க்கும் சேம் ஏஜ். ஸோ நம்ம ஜேகேக்கும் நம்ம சுகாக்கும் வந்து 5 years டிஃப்ரெண்ட். அவர் தான் இப்போ நம்பர் 1 பிஸ்னஸில் ஜியோனோட கம்பெனி எடுத்து நடத்திட்டுருக்காரு. ஸோ நம்ம சுகா ஜியோனோட கம்பெனி எடுத்து நடத்திட்டுருக்காரு. நம்ம ஜேகே ஓன் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அவங்க 2 பேருக்கும் நல்ல ஒரு பாண்டிங் தான், பிரதர் பாண்டிங். அவங்க நல்ல சப்போர்ட்டிங் கேரக்டர் அந்த மாதிரி. இந்த சைடு நம்ம ஜேஹோப்பும் நம்ம ஜிமினோ வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் பாண்டிங் அவங்களுக்கு. அதாவது நம்ம ஜிமின் டெய்லி 1 time ஆச்சும் ஒரு 1 hour ஆச்சும் நம்ம ஜேஹோப் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுவார். அவ்வளோ வந்து ரொம்ப பிடிக்கும் ஒரு பிரதரை. அதெல்லாம் யோசிச்சுட்டே அப்படியே ஜிமன் வெளியே வந்து பார்க்குறாங்க. ஸோ பால்கனியில் இருந்து அந்த மேலே இருக்க ரூமுக்கு வெளியிலேருந்து பார்க்க நம்ம ஜிமன் கீழே பார்க்குறாங்க. அப்போ தான் எல்லாருமே அப்படியே உள்ள ஒருத்தராக வந்துட்டுருக்காங்க. ஸோ நம்ம ஜிமன் அங்கே இருக்க சுகாவை பார்த்ததும், சுகா எவ்வளோ அழகாக இருக்காங்களே, இவரை கல்யாணம் பண்ணியிருந்தா வச்சு நல்லா இருந்திருக்கும், எனக்கு அவரை மட்டும்தான் மாமான்னு கூப்பிட வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ அப்படியே அவங்கெல்லாம் வந்து நம்ம பார்க்கோட ஃபேமிலி அவங்கள எல்லாரையும் வெல்கம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ எல்லாருமே விஷ் பண்ணிவிட்டு வெல்கம் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம பார்க்கெலாம் போயிட்டு எல்லாரையும் ஹக் பண்ணிவிட்டு வெல்கம் பண்ண நம்ம மிஸ்ஸஸ் மிஸ்ஸஸ் ஜியோன் எல்லாமே ஒரு மாதிரி மர்ஜ் ஆகி அவங்க ஹக் பண்ணி வெல்கம் பண்ணுறாங்க. வாங்க உட்காருங்க அப்படி சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம ஜிமின் கண்ணு ஒருத்தனை தேடிட்டே இருக்குது. அப்படியே பார்க்குறாங்க, எங்கே அந்த டெவில காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா உள்ள ஒரு பர்சன் செம்ம ஹாட்டாக அவ்வளோ ஒரு மாதிரி அக்காவே ஒரு மாதிரி செக்ஸியாக மேன்லி அப்படியே வராரு, ஹேண்ட்ஸமாக. அவர் கூலிங் கிளாஸை போட்டுட்டு. ஸோ அவர் ஒரு பிளாக் சூட்டில் தான் இருக்கார். அப்படியே உள்ளே வராரு. அவரோட ஒரு பேண்ட் பாக்கெட்டில் ஒரு ஹேண்ட்ஸை விட்டுட்டு இன்னொரு ஹேண்ட்ஸை அவரோட ஹெட்டில் இருக்க ஹேரை ஒரு மாதிரி அப்படியே ஃப்ளிப் பண்ணிக்கிட்டே உள்ளே வராங்க. ஸோ கூலிங் கிளாஸோட உள்ளே வந்துட்டு அவங்க எல்லோரும் விஷ் பண்ணதும் அவரும் ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே அவரோட கூலிங் கிளாஸை கழட்டுறதுக்காக லைட்டாக அப் பண்ணுறாங்க. பார்த்தா ஆப்போசிட்டில் நம்ம ஜிமன் மேலே இருந்து பார்த்துருந்துருப்பாங்க. பார்த்ததும் நம்ம ஜேகேயோட ஃபேஸ் அப்படியே சேஞ்ச் ஆகுது. அது வரைக்கும் லைட்டாக கோல்டாக இருந்திருப்பாரு, அப்படியே சேஞ்ச் ஆகுது. இந்த சைடு அப்படியே நம்ம ஜேகேயோட அந்த ஃபேஸ் அவரோட ஐஸு அப்படியே ஒரு மாதிரி சேஞ்ச் ஆகிட்டு ஆப்போசிட்டில் இருக்க பர்சனை பார்க்குறாங்க. அந்த நம்ம ஜிமன் தான். அப்படியே நம்ம ஜங்குக்கு பார்த்ததும் அந்த குட்டி வயசில் பயங்கரமாக மறைச்சிட்ருக்காங்க. அவர் மூக்கெல்லாம் ஒரு மாதிரி ரெட்டிஷாக வந்துட்டான் பாரு, பொறுக்கி
வந்ததை எப்படி பார்க்குறான் பாரு, கண்ணில் கொல்லிக்கட்டு எடுத்து வைக்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு எப்படி பார்க்குறாங்க. இந்த சைடு நம்ம ஜேகே அந்த கூலிங் கிளாஸை கழட்டத்துக்காக லைட்டாக அப் பண்ணியிருப்பாங்கல்ல, ஸோ அந்த கூலிங் கிளாஸை ஒரு மார்க்கமாக கழட்டிட்டு அப்படியே நம்ம சும்மா பார்க்குறாங்க. 2 பேரும் அப்படியே அவங்க 2 பேரையும் பார்த்துக்க நம்ம ஜேகே அப்படியே அவருடைய ஐப்ரோஸை ரைஸ் பண்ணி ஒரு மாதிரி ஐயை விங்க் பண்ணி ஒரு மாதிரி அவரோட லிப்ஸை ஒரு மாதிரி லிக் பண்ணி பைட் பண்ணுறாங்க. இந்த சைடு பொறுக்கி ப்ரோவட் இங்கே பாரு, இன்னும் கூட என்கேஜ்மெண்ட்டு வந்துட்டு எப்படி பண்ணுறான் பாரு, ஏன் தான் இவனை யாரும் பார்க்கவே மாட்டுறாங்களோ சே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் அவரோட ஃபேஸ் ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்காக வச்சுட்டு அங்கேருந்து அப்படியே போயிடுறாங்க திரும்பிட்டு. இந்த சைடு அட 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 பா உள்ள நுழைஞ்சதுமே நான் ஒரு கண்கொள்ளா காட்சி, நல்லா ஜீராவில் ஊற வச்சு ரசகுல்லா மாதிரி இருக்காண்டா. இவன் மட்டும்தான் மாட்டேங்கிறான். என்ன பண்ணுறது, இது ஒரு மேரேஜ், இந்த என்கேஜ்மெண்ட்டு அண்ணனுக்கு பண்ணி வச்சுருந்தா இவன் அப்படியே கொத்தா தூக்கிந்திருப்பேன். சரி விட்டு, 2 நம்மளே மெயின்டைன் பண்ணலாம், ஒன்று ஆசைக்கு இன்னொன்று அசதிக்கு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி நக்கலாக அவரே யோசிச்சுட்டு வந்து அவரோட சோஃபாவில் உட்காடுறாங்க. அங்கே சுகா ஆல்ரெடி உட்காந்து அவரோட பிஸ்னஸ்க்காண்டி கால் பேசிகிட்ருப்பாங்க. நம்ம ஜேகே தான் கால் மேலே கால் போட்டு அப்படியே உட்காந்துருக்க. சரி சுகா காலை முடிச்சுட்டு ஜங்குக் எப்போ ஸ்டார்ட் ஆகும், ரொம்ப நேரம் ஆகுமா, எனக்கு பிஸ்னஸ்க்காண்டி மீட்டிங் வேறு இருக்குடா, கிளைண்ட் மீட்டிங், நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். டே அண்ணா இன்றைக்காச்சும் கொஞ்ச நேரம் உட்காரேன்டா, இங்கே நடக்கிறது எனக்கான மேரேஜ் தானே கொய்யால, நான் எப்படி பார்த்தா அந்த மேரேஜை உனக்காக தான் நடக்கணும், ஏதோ அப்பா ஃபோர்ஸ் பண்ணாருன்னு இந்த மேரேஜ்க்கு நான் ஓகே சொல்லியிருக்கேன், இன்னைக்கு என்ன ஒழுங்காக இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே கத்திக்கிட்டு இருக்கேன். சரி சுகா தான் என்ன ஜங்குக் வாய் ஓவர் ஆகிடுச்சு உனக்கு அப்படின்ட்டு இருக்க. பின்ன நான் எவ்வளோ நாள் ஏதாச்சும் சொல்லிருக்கேனா, இப்போ எங்கேஜ் தானே, அப்புறம் நீ போனேன்னா இந்த நேரத்தில் ஏதாச்சும் பேசுவாங்க, கம்முன்னு கடை அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க 2 பேரும் ஒரு மாதிரி எளியும் புனியமாக பேசிட்டு இருக்கேன். இந்த சைடு நம்ம ஜியோன் தான் என்னடா உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்பா பாருப்பா சும்மா பிஸ்னஸ்க்கு மீட்டிங்க்கு போகிறேன்ட்டுருக்கோம் அப்படின்னு சொல்ல. சுகா இங்கே பாரு, நீ சொன்னதுக்கெல்லாம் ஓகே சொல்லியாச்சு, ஒழுங்காக என்கேஜ்மெண்ட் முடிகிற வரைக்கும் இங்கேருந்து நவரக்கூடாது சொல்லிட்டேன், எல்லாத்தையும் நான் கேன்சல் பண்ண சொன்னல, கேன்சல் பண்ணாமல் என்ன பண்ணிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க. டேட் நீங்கள் என்ன எப்படி பண்ணுறீங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மீட்டிங், ஒன்றும் தேவையில்லை, நான் ஆல்ரெடி உன் பிஏக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு, இதுக்கப்புறம் ஏதாச்சும் வந்ததுன்னா உன் ஃபோனே நான் எடுத்து ஆஃப் பண்ணி வச்சிடும் அப்படின்னு சொல்ல. நம்ம சுகாவும் ஒரு மாதிரி சைவ் பண்ணிவிட்டு கடுப்பாயிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. நம்ம அப்போ தான் வந்து நம்ம ஜிமின் அப்படியே கீழே இறங்கி வந்துட்டுருக்காங்க. ஸோ அப்படியே நம்ம சுகாவை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஸோ இந்த சைடு நம்ம ஜியோ அதான் மிஸ்டர் ஜியோன் அண்ட் மிஸ்ஸஸ் ஜியோன்லாம் அப்படியே ஜிமினை பார்த்துட்டு ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, நம்ம ஜிமின் அப்படியே ஸ்ட்ரைட்டாக நம்ம ஜியோன் மிஸ்ஸஸ் ஜியோன் இருக்காங்களே, ஸோ ஜேகேயோட அம்மா அவங்க கிட்ட தான் போகிறாங்க. ஆண்டி அப்படி சொல்லிட்டு வாடா இவ்வளோ அழகாக இருக்கு நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவரை வந்து அப்படியே சொடக்கெடுக்கிறாங்க. இந்த சைடு ஆண்டி பூங்க அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி க்யூட்டாக ஸ்மைல் பண்ண. இந்த சைடு மிஸ்டர் ஜியோன் தான் ஜிமன் உனக்கு தான் அடுத்த மேரேஜும் அண்ணனுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம், அங்கிள் ஏன் அங்கிள் இப்படி பண்ணுறீங்க, எனக்கெல்லாம் மேரேஜ்லலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நீங்கள் போங்க, எங்கள் அண்ணனை இப்போவே என்கிட்டேருந்து நீங்கள் பிரிக்க போகிறீங்க, எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இதில் எனக்கு வேறு மேரேஜை பற்றி பேசாதீங்க, எனக்கு மேரேஜ்லாம் பிடிக்கவே இல்லை அப்படி சொல்லிட்டு இருக்க க்யூட்டாக. இந்த சைடு நம்ம ஜேகே தான் ஜிமன் வந்ததுலேருந்து அப்படியே ஒரு மாதிரி அவனையும் அப்படி வச்ச கண்ணை வாங்காமல் பார்த்துட்டே இருக்காங்க. இன்சைட் ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஏதோ ஃபீல் ஆகுது பார்த்தா. நம்ம ஜேகே அப்படியே ஜிமினை அப்படி பார்க்குறாங்க. ஸோ இன்சைட் ஜிமின் தான் ஒரு மாதிரி இப்படி பார்க்குறோம் பாரு, அப்படியே திங்குற மாதிரி, சே இங்கே பாரு எத்தனை பேர் இருக்காங்க இப்படி பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே புலம்பிட்டே இந்த சைடு நம்ம சுகாப் கிட்ட தான் போகிறாங்க. ஸோ சுகாக்கு பக்கத்தில் ஒரு பிளேஸ் இருக்கும், கொஞ்சம் கேஃபெட்டு தான் உட்காந்துருப்பாங்க. இந்த சைடு தான் நம்ம ஜேகே உட்காந்துருப்பாரு. சுகாக்கு அந்த ஃப்ரண்ட்டில் வந்து இடம் ஃப்ரீயாக தான் இருக்கும் சோஃபாவில். ஜிமின் ஸ்டைட்டாக சுகா பக்கத்தில் போய் உட்காந்துடுறாங்க. சுகா வந்து ஸ்மைல் பண்ணுறாங்க, ஒரு மாதிரி அழகாக கம்மி ஸ்மைல் பண்ணுறாங்க. அச்சோ சுகாயா, சுகா மம்மா நீங்கள் ரொம்ப அழகாக சிரிக்கிறீங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்கள் ஸ்மைல் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் அப்படியே சுகா மேலே சாஞ்சி அவருடைய சீக்ஸை ஒரு மாதிரி கப் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சைடு நம்ம மிஸ்டர் ஜியோன் தான், அப்படியா உனக்கு சுகாவை பிடிச்சிருக்கா, பேசாமல் நீ சுகாவே மேரேஜ் பண்ணிவிட்டு என் வீட்டுக்கே வந்துரு ஜிமன்,
எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், எப்படியோ அண்ணனும் தம்பியும் ஒரே வீட்டில் இருப்பீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபன்னாக பேச இந்த சைடு, அங்கிள் அதெல்லாம் வேணும் அங்கிள், நீங்கள் என்ன சும்மா என்னை மேரேஜ் பண்ணி வைக்கிறதுலே இருக்கீங்க, நான் சந்தோஷமாக இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கவே இல்லையா என்ன அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி க்யூட்டாக கோவம் பண்ணிட்டு பவுட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம சுகா தான் அவரோட ஷோல்டரில் ஹேண்ட்ஸை போட்டு, ஏன்பா அவனை வெறுப்பேற்றிட்டு இருக்கீங்க, பாவம் அவன் சின்ன பையன் இப்போ தான் காலேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கான், சும்மா எதுக்கு மேரேஜ் 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 நிற்கி எப்போ பாரு இந்த மேரேஜை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க, என்ன தான் நினச்சிட்டு இருக்கீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா அவருக்கு சப்போர்ட் பண்ண, அப்படி சொல்லுங்க மாமா எப்போ பாரு இதே பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமனும் சேர்ந்து நம்ம சுகா கூட பேச, அங்கே இருக்கவங்களாம் பாரு சுகாவுக்கு சப்போர்ட் பண்ணுறா சுகா அப்படி சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம ஜிமனுக்கு ஜேகேவோட அம்மாவும் தான், ஜிமன் நான் உண்மையை தான் சொல்கிறேன், பேசாமல் நீங்கள் எங்கள் வீட்டுக்கே வந்துடுடா, ஒன்று நான் பார்த்துக்கிறேன் உன் அண்ணனையும் உன்னையும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆண்டி உங்கள் வீட்டுக்கு நான் வருவேன் தான், என் அண்ணனை பார்க்கறதுக்காக இல்லைனாலும் நான் வருவேன் தான், அதுக்காக நான் மேரேஜ்லாம் பண்ணிட்டு வரமாட்டேன் போங்க, எனக்கு சுகா ஹயாங்க ரொம்ப பிடிக்கும், அவர் எனக்கு ரொம்ப பிடிச்ச மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கேன். சரி ஜேகே தான் நக்கலாம், அப்போ என்ன பிடிக்கலையாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேட்க, சரி நல்லா ஸ்மைல் பண்ணிட்டு பேசிட்டு இருந்தேன் நம்ம சும்மா அப்படியே அவர் ஃபேஸ் லைட்டாக பிளாங்க் ஆகிட்டு ஒரு மாதிரி சைலண்ட் ஆயிடுறாங்க. இந்த சைடு உன்னை தான் கேட்குறேன் ஜிமன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இந்த சைடு நம்ம ஜிமன் ஒரு மாதிரி கால் பண்ணிட்டு, அது ஜங்குக் மாமா உங்களையும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பல்ல கடிச்சிட்டு பேச, சரி சுகா தான், ஏய் எதுக்கு இப்போ தேவையில்லாமல் அவனை மிரட்டிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே நம்ம சுகா நம்ம ஜேகே மறைக்க, ஆனால் நல்லா இருக்கு நான் தம்பியா அவன் தம்பியா அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டுருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, டேய் அவன் சின்ன பையன் அவனை சும்மா மிரட்டிட்டு இருக்காது, அவனை பார்த்தாலே அவன் டென்ஷன் ஆகுறான், என்னடா பண்ணி வச்ச அவனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் ஒன்றும் பண்ணலையே, ஏன் என்ன ஜிமன் நான் ஏதாச்சும் பண்ணேனா ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சரி நம்ம ஜிமன் ஐஸை பார்க்க முடியாமல், அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, எனக்கு என்னமோ உங்களை பார்த்து பேசதான் ரொம்ப பிடிச்சிருக்கு, அவனை பார்த்தாலையும் ஆக மாட்டேங்குது அப்படின்ட்டு வாய்க்குள்ளேயே பழம்பிட்டு, அப்படிலாம் ஒன்றும் இல்லை மாமா, நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் அவர்கிட்ட இப்படி பேசிட்டுருக்கீங்க, விடுங்க வாங்க நம்ம பின்னாடி கார்டனில் நான் புதுசாக 2 ஃப்ளார்ஸ் வந்து வளர்க்குறது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஃப்ளார்ஸ் உங்களுக்கு பிடிக்கும்ல அந்த கலெக்ஷன், நான் கூப்பிட்டு போய் காட்டவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகாவோட ஹேண்ட்ஸை பிடிச்சி இழுக்க, நம்ம ஜேகே ஏன் அவனை மட்டும்தான் கூப்பிடுவேன் என்ன கூப்பிட மாட்டியா ஜிமன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஜங்குக் மாமா உங்களுக்கு தானே இங்கே என்கேஜ்மெண்ட் மேலே எங்கள் அண்ணன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு, நீங்கள் அவரை போய் பாருங்கள், நீங்கள் என்கேஜ்மெண்ட் முடிச்சுட்டு பொறுமையாக போய் பார்க்கலாம், இப்போது சுகா மாமாவுக்கு வந்து ஃப்ரீ டைம் தானே, அவர் எப்போவுமே பிஸியாக இருக்கார், அதனால தான் நான் அவர்கிட்ட போய் காட்ட போகிறேன் அப்படி சொல்லிவிட்டு அவரை வலிக்கிறாங்க. இந்த சுகா ஜிமன் நான் வரலடா வாங்க மாமா அப்படியே சொல்லிட்டு ஜிமன் சுகா வலிச்சிட்டு போகிறாங்க. ஜங்கு கூட ஐஸ் அப்படியே ஒரு மாதிரி அப்படியே ரெட்டிஷாக அவரோட கோவத்தை வெளியே காட்ட முடியாமல் இருக்குது, ஒரு மாதிரி அவருடைய லேப்லேயே அவர் ஹேண்ட்ஸை வச்சு ஒரு மாதிரி தட்டிக்கிறாங்க. சைடு அது யாரும் கவனிக்கல, ஸோ அப்படியே லைட்டாக தான் ரப் பண்ணி தட்டிக்கிட்டு இருப்பார் கோவத்தில். ஜிமன் நீ ரொம்ப தப்பு பண்ணுற ஜிமன் அப்படின்ற மாதிரி அவர் மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு ஜிமனை பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஸ்மோக் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கார் அவர் மனசுக்குள்ளே. சுகா தான் சரின்னு சொல்லிட்டு ஜிமினை ஹேண்ட்ஸ் அப்படி இழுத்துருப்பாங்க. அவரும் போயிட்டு சரிப்பா நான் போய் அவங்க கூட பார்த்துட்டு வரேன்னு ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்களும் அந்த ஸ்டேஜ் வந்து ரெடியாக இருந்திருக்கும். ஸோ அங்கே இருக்க எங்கேஜ்க்காக எல்லாமே ஆளுங்கள்லாம் வந்திருப்பாங்க. ஸோ சிம்பிளாக தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆளுங்க தான். அதனால எல்லாரும் வர ஆரம்பிக்கவே அங்கே இருக்க சேரெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம ஜேகேவும் எங்கேஜ்க்கு வந்து அங்கே சூட் எடுத்து கொடுத்துருப்பாங்க. அந்த சூட்டை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்காக மேலே போகிறாரு. ஸோ மேலே போனவர் ஜிமினோட ரூம் அவருக்கு தெரியும். ஸோ ஸ்ட்ரைட்டாக அவர் ஜிமினோட ரூமுக்கு தான் போயிட்டு ரூமை க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. பார்த்தா ஜிமின் ரூமை ஒரு மாதிரி மாசியாக வச்சுருக்காங்க. இப்போல்லாம் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி டவலெல்லாம் அங்கே இங்கே போட்டு ஒரு மாதிரி அவரோட டெடி பேரு அவர் ரூம் அந்த ரூமில் இருக்க அந்த பெட்ரூமில் இருக்க பெட்ஷீட்டு அந்த பில்லோஸ்லாம் ஒரு மாதிரி அப்படியே மாசியாக வச்சுருக்காரு. பாரு எப்படி தூங்கி அப்படியே குழந்த மாதிரி எல்லாத்தையும் அங்கங்கே போட்டு வச்சுருக்கான் பாரு. இந்த ரூமில் எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த ஃப்ரேக்ரன்ஸ் என்ன ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஒரு மாதிரி
அப்படியே இவ்வளோ ஸ்மைல் பண்ணிட்டு வந்து அவருடைய அந்த மிரர் முன்னாடி நின்றுட்டுருக்காங்க. ஸோ மிரர் முன்னாடி நின்றுட்டு அப்படியே பார்க்க மிரருக்கு ஆப்போசிட் வாலில் வந்து நம்ம ஜிமின் ரொம்ப க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு ஒரு ட்ரீ கிட்ட நின்று எடுத்த பிக் இருக்கும். ஸோ அந்த வியூஸான பிக் ரொம்ப பெருசாக இருக்கும். வாலில் ஸ்மைல் பண்ணிவிட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே அந்த மிரர்லேருந்து பார்த்து அப்படி திரும்பி பார்க்குறாங்க ஜிமினோட பிக்கு. அவ்வளோ ஸ்மைல் பண்ணிகிட்ருக்க ஜிமின் அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்ருக்க பிக்கை பார்த்துட்டு ஜேகே தான் ஸ்ட்ரைட்டாக அவரோட ட்ரெஸ்ஸை ஜிமினோட பெட் மேலே வச்சுட்டு அப்படியே போகிறாங்க. ஜிமினோட அந்த பிக் எப்படி இருக்குன்னா ஃபுல் வாலில் இருக்குது. ஸோ அப்படியே போய் அவருடைய அந்த லிப்ஸு அவரோட ஃபேஸு அந்த அந்த போர்ட்டல்லே அப்படியே ஒரு மாதிரி அப்படியே ரப் பண்ணி பார்க்குறாங்க. ஓ எவ்வளோ அழகாக இருக்கடா நீ, உன்னை பார்த்தாலே எனக்கு என்னென்னமோ பண்ணுது, அப்படியே ஆஃப் ஆக்கிடுறேன் நான். என்ன பண்ணுறது, என்னால் என்னையே கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன் எனக்கு இப்போ ஒரு ஃபீல் வருதுன்னே தெரில. உன்னை பார்த்தா மட்டும் என்னமோ தோணுது எனக்கு அப்படியே சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கேன். நம்ம ஜிமின் தான் அப்போ தான் வந்து நம்ம ஷுகாவை கூப்பிட்டு போய் அங்கே இருக்க அந்த கார்டன்லாம் காட்டியிருப்பாங்க. ஷுகாவுக்கு வந்து இந்த ஃப்ளவர் கலெக்ஷன் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவரும் நிறைய ஃப்ளார்ஸ் வந்து வளர்த்துட்ருப்பாங்க, டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃப்ளார்ஸ்லாம். ஸோ அப்படியே கூப்பிட்டு போய் காட்டுறாங்க. டே ஜிமன், இது என்கிட்டயே இருக்குது இந்த கலெக்ஷன், நீ இப்போ தான் வாங்கினியா, என்கிட்ட சொல்லியிருந்தா நான் உனக்கு ஒரு பஞ்ச் கொடுத்துருப்பேன் அப்படி சொல்ல. எனக்கு தெரியாதுல்ல மாமா, நான் உங்கள் வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்து, இதில் வந்து ஃப்ரேக்ரன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்களேன் அப்படின்னு சொல்ல. ஆமாண்டா எனக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அங்கே வந்து பேசிட்டு, சரி அங்கே வந்து நம்ம மெய்டு வந்து கூப்பிட்ருப்பாங்க, இந்த மாதிரி என்கேஜ்மெண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது, உங்களை வர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு. சரி வா ஜிமன் அப்படின்னு சொல்லிட்டு போக நம்ம ஷுகாவை பார்த்து நம்ம ஜிமன் தான், மாமா அது அது வந்து உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு. என்னாச்சு, என்ன சொல்லு அப்படின்னு சொல்லிட்டுருக்க. இல்லை எனக்கு ஜங்குக்கு சுத்தமாக பிடிக்கல மாமா அப்படின்னு சொன்னேன். ஏன்டா என்னாச்சு? ஆமாம் கேட்கணும்னு நினச்சேன், ஏன் வந்துட்டு ஒரு மாதிரி நடந்துக்கிறேன் நீ? நம்ம நான் என்ன பண்ணேன், அவங்க பிஹேவ் பண்ணுறதே எனக்கு பிடிக்கல, ஏன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டுருக்க. அவன் எப்போவுமே அப்படி தான்டா, அது என்னமோ சரி நான் வந்துட்டு என்ன இதுன்னு கேட்குறேன், நீ ஏதோ ஃபீல் பண்ணிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போல ஜிமினை அப்படியே ஷோல்டரில் ஹேண்ட்ஸ் போட்டு கூப்பிட்டு வராங்க. ஜிமினும் சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வராரு. இப்போ உள்ளே வந்தால் அந்த எல்லாமே அரேஞ்ச்மெண்ட்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஃபுல்லாமே டெக்கரேஷன்லாம் ஓகே ஆயிடுச்சு. ப்ரைஸ்டும் வந்துட்டாங்க. அங்கே வந்து இப்போது மாப்பிள்ளைங்க, அதாவது ப்ரைடும் அங்கே, அதாவது நம்ம ஜேஹோப்பும் ஜேகேவும் தான் வரணும். ஸோ நம்ம ஜேகே கூப்பிட நம்ம ஷுகா போகிறாங்க. ஸோ நம்ம ஜேஹோப்பு கூப்பிட நம்ம ஜிமின் மேலே போகிறாங்க. இப்போ ஜிமின் கூப்பிட்டுட்டு வெளியே வராங்க. பார்த்தா நம்ம ஜிமினோட ரூம்லேருந்து தான் ஜேகே அப்படியே ஒரு மாதிரி மாசாக ரெடி ஆகிட்டு வர்றாரு. ஸோ அவர் வந்து எப்படின்னா இப்போ ஒரு ஒயிட் அண்ட் பிளாக் கலந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் ஒரு கோட் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த கோட்டும் அவருக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த சைடு நம்ம ஜிமன் பார்த்துட்டு இந்த பொறுக்கி இதுக்கு ஏன் ரூமுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மறைச்சிட்ருக்காங்க. இந்த சைடு நம்ம ஜேஹோ, என்னாச்சு ஜிமன்? ஒன்றும் இல்லைண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பல்ல கடிச்சிட்டு வராங்க. இந்த சைடு ஜேகே அப்படியே வெளியே வந்து பார்க்க ஜிமன் அப்போ தான் பேக்லேருந்து நம்ம ஜேஹோப்பை கூப்பிட்டுட்டு வந்துட்டுருப்பாங்க ஹேண்டை டைப் பண்ணிவிட்டு. ஓ இங்கே தான் இருக்கியா ரசகுல்லா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு ஜிமினை பார்த்தே ஒரு லிப்ஸை ஒரு மாதிரி லிக் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்குறாங்க, ஸ்மைல் பண்ணுறாங்க. ஜேஹோப்பை பார்த்து ஒரு மாதிரி கைண்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. ஜேஹோப்பும் ஒரு சின்ன ஷை ஸ்மைல் பண்ணிவிட்டு அவரும் அங்கே நிற்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஜேகே அண்ட் நம்ம ஷுகா 2 பேரும் கீழே போயிட்டுருக்க. பின்னாடி நம்ம ஜேஹோப்பும் நம்ம ஜிமனும் அப்படியே இறங்கி வந்துட்டுருக்காங்க. ஸோ அங்கே இருக்கவங்க கண் எல்லாமே நம்ம ஜேஹோப் ஜிமன் மேலே தான். ரொம்ப அழகாக 2 பேரும் ஸ்மைல் பண்ணிவிட்டு வந்துட்டுருக்காங்க. ஜிமனுக்கு தான் இந்த எங்கேஜில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்படியே எப்படியாச்சும் அது நின்றுட்டா நல்லாயிருக்கும், ஷுகாவை மேரேஜ் பண்ணிக்கிட்டா என் அண்ணனோட லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த பொறுக்கி இந்த போவட்கிட்டலாம் என் அண்ணன் மாட்டிட்டு என்ன பண்ண போகிறானோ, கடவுளை எப்படியாச்சும் நிறுத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. ஜேகேவும் அப்படியே அங்கே வந்து ஸ்டேஜில் நின்றுட்டுருக்காங்க. அண்ட் நம்ம ஜேஹோப்பும் ஒரு மாதிரி அங்கே ஜிமின் கூட வந்து நின்றுட்டுருக்காங்க. இப்போ அந்த என்கேஜ்மெண்ட்காக எல்லாமே ப்ரொசீஜர்லாம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 2 பேர் நம்ம ஜேஹோப் நம்ம ஜேகே 2 பேரும் பக்கத்தில் நின்றுக்க. நம்ம ஜேஹோப்புக்கு பக்கத்தில் நம்ம ஜிமன் நின்றுட்டுருக்காங்க. இந்த சைட் ஷுகா நின்றுட்டுருக்காங்க. ஸோ நம்ம ஜேகே தான் அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு ஜிமினை பார்க்குறாங்க. ஸோ ஜிமின் வந்து ஜேகேவை பார்க்கல, அவர் ஹெட்டை டவுன் பண்ணிக்கிறாங்க. இந்த சைட் ஜேஹோப் தான் நம்ம ஜேகேவை பார்த்து
ஃபார்மலாக ஒரு ஸ்மைல் பண்ணுறாங்க. இந்த சைடு அவங்களும் வந்து அவங்களுடைய அந்த என்கேஜ்மெண்ட்காக ரிங்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்காக கையில் கொடுக்குறாங்க. ஜேகேக்கு தான் மனசே இல்லை நம்ம ஜேஹோப் ஹேண்ட்ஸை பிடிச்சி ரிங்கு போடுறதுக்கு. இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பல்ல கடிச்சிட்டு அப்படியே ஜேஹோப் ஹேண்ட்ஸை பிடிச்சி வெறும் ரிங்கை மாட்டிட்டு சட்டுன்னு எடுத்துடுறாங்க. இந்த சைடு நம்ம ஜேகேவோட ஹேண்ட்ஸையும் நம்ம ஜேஹோப் அப்படி தான் வந்து ரிங் மாட்டி அப்படியே அவங்க ஸ்மைல் பண்ணிட்டு நின்றுட்டுருக்காங்க. ஜிமின் ஆண்டவா நான் எவ்வளோ நம்பினேன், இப்படி ஏமாத்திட்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே புலம்பிகிட்ருக்க. இந்த சைடு ஜேகே தான் நக்கலாக ஜிமினை பார்த்துட்ருக்கா. ஏன்னா ஜிமின் க்யூட்டாக புலம்பிகிட்ருக்கா. அவர் கண்ணை எடுக்கவே முடியல ஜிமினோட க்யூட்னஸை. அதனால் வந்து வெளியே வரவே முடியல. அவ்வளோ க்யூட்டாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஜிமினும் ஜேகேக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க 2 பேர் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் அப்படின்றத தாண்டி நம்ம ஜேகே வீட்டுக்கு ஜிமின் எப்போவுமே வருவாங்க. ஸோ ஜேகே ஜேஹோப் 2 பேருமே வந்து பக்கத்து மீன்ஸ் பிஸ்னஸ் பார்ட்டி இல்லை அவங்க வீட்டில் ஏதாச்சும் பர்த்டே ஃபங்க்ஷன் அந்த மாதிரிக்கு, அப்புறம் நம்ம இவங்க ஃபேமிலியில் கெட் டுகெதர் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது வருவாங்க. வந்தால் நம்ம ஜிமின் அங்கே வந்து ஸ்டே பண்ணுவார், ஜாலியாக ஃபன் பண்ணுவார். அந்த ஜிமின் வந்தாங்கன்னா அந்த வீடே ரொம்ப கலகலன்ட்டு இருக்கும், ரொம்ப ஜாலியாக இருக்கும். மெய்ட் கூடலாம் ஒரு மாதிரி சோஷியலாக பழகுவார். யாரையும் வந்து இந்த மணியை டிமாண்ட் பண்ணியும் ஒரு மாதிரி ஹாஷாவோ ஒரு நாளும் வந்து ஹர்ட் பண்ணதே கிடையாது. ஜிமினோட கேரக்டரே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவருக்கு. ஜேஹோப்பை பார்த்த வரைக்கும் அவரோட ஒர்க் பண்ணுவார், சைலண்ட்டாக இருப்பார். இல்லைன்னா அவரோட எங்கேயாச்சும் வேலை இருக்குன்னா அங்கே போயிடுவார். மோஸ்ட்லி அவர் வந்து ஃபேமிலியில் அவ்வளோவா ஜெல்லாகி இருக்க மாட்டார். ஆனால் ஜிமின்னு பொறுத்த வரைக்கும் அவர் இருக்காருன்னா அந்த பிளேஸ் ரொம்ப ஜாலியாக இருக்கும். சும்மாவே அப்படியே ஃபன் பண்ணிகிட்ருப்பார், எல்லாருக்கூடயே டான்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி அவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிவிட்டு ரொம்ப செம்மையாக வச்சுப்பார் அவங்கள எல்லாரையும் ஹாப்பியாக. ஜிமின் வந்துட்டானாலே ஜேகேவோட வீட்டில் அவங்க அம்மாவுக்கு அவ்வளோ ஹாப்பி. ஜிமின் அப்படியே ஒரு மாதிரி அவங்க கூடயே வச்சுக்குவாங்க. ஜேகேக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஜிமின் வீட்டுக்கு வந்துட்டாலே அவரோட ஆஃபீஸ் கேன்சல் பண்ணிவிட்டு அவரோட பிஸ்னஸ் ஒர்க்கை பார்த்துக்கிட்டே ஜிமினையும் பார்த்துட்டு சைட் அடிச்சுட்டு இருப்பார். ஆனால் அவருக்கு ஜிமினை தான் ரொம்ப பிடிச்சிருக்கும். பட் இது ஒரு ஃபோர்ஸ் மேரேஜ்ன்றதால நம்ம ஜிமின் எல்லா ஜேகே கூட மேரேஜ் பண்ணிக்க ஒத்து இருந்திருப்பார். அதுவும் நம்ம ஜிமினை பார்க்க வரலாம், அது சாக்குதான், எப்படியாச்சும் ஜிமினை மேரேஜ் பண்ணிடணும்னு ஜேகே மைண்டில் நினச்சிட்டு ஜேஹோப்புக்கு மேரேஜ் ஜேஹோப்புக்கு ரிங்கை போட்டுட்டு சைலண்டாக நின்றுட்டுருக்காரு. இப்போது அப்படி தான் அந்த என்கேஜ்மெண்ட்டும் முடிஞ்சிருது. ஸோ ஜேகே ஜிமினோட ரூமில் தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அவரோட திங்ஸ் எல்லாம் அங்கே தான் வச்சுருந்துருப்பாரு. நம்ம ஜிமின் அது தெரியாதா? ஸோ அதான் ஜேகே அங்கேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் அவர் முடிஞ்சிருச்சு அந்த ஒர்க்குன்னு சொல்லிட்டு அவரோட ரூமுக்கு இந்த என்கேஜ்மெண்ட் ஒர்க் முடிச்சு அவங்களோட அந்த டின்னர்ஸ்லாம் முடிச்சுட்டு ஒரு மாதிரி மர்சியாக இருப்பார். ரொம்ப டயர்டாக இருந்திருப்பார். அவருக்கு ரொம்ப டயர்டாக இருந்திருக்கும். அதனால் ஸ்ட்ரைட்டாக இப்போது அவங்க அம்மாட்டெல்லாம் சொல்லிட்டு அவர் ரூமுக்கு தான் போகிறாங்க. ஜிமின் என்னடா அவ்வளோ சீக்கிரமாக டயர்டாகிட்டேன், டேடி எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டேன், நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படி சொல்லவே, ஜிமின் இன்னும் குழந்தையாவே இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஒரு மாதிரி அவரோட சீக்ஸில் ஒரு மாதிரி சின்னமாக தட்ட, டாடி ப்ளீஸ் டாடின்னு சொல்ல. ஜிமினும் அப்படி சொல்லவே ஜிமினோட அம்மா அப்பாவும் சரின்னு சொல்லி விட்டுறாங்க. இந்த சைட் ஜேஹோப் வந்து நார்மலாக உட்காந்து அவங்க ஃபேமிலி கூட பேசிகிட்டு இருக்காங்க. பிஸ்னஸை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க ஜியோனும் நம்ம சுகாவும் இந்த சைடு நம்ம ஜேஹோப்பை தான் பார்த்துட்ருக்காரு. ஸோ ஜேஹோப்பை பேசிக்கிட்டே இருக்காரு. நம்ம சுகாவும் எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக அவர் பேசுகிறத மட்டும் கேட்டுட்ருக்காரு. நம்ம ஜேக்கவும் அப்படியே அங்கே உட்காந்து அவங்க கூட அப்படியே பேசித்தான் இருக்காங்க. அவர் அப்படியே ஐஸ் தேடுது, எங்கே நம்ம ஜிம்மனை காணோன்னு சொல்லிட்டு. இந்த சைடு நம்ம ஜேகே தான் அங்கிள் வாஷ்ரூம் போயிட்டு வர அப்படின்னு சொல்ல, ஓகே ஜேகே அப்படின்னு சொல்ல. நம்ம ஜிமன் தான் அவரோட ரூமை ஒரு மாதிரி லாக் பண்ணாமல் லைட்டாக சாத்தி வச்சுட்டு படுத்துருந்துருப்பாங்க. ஸோ அவர் கையை காலை விரிச்சிட்டு ஒரு மாதிரி அவ்வளோ ஒரு மாதிரி டயர்டில் அப்படியே மேலே ஹெட்டை பார்த்த மாதிரி மல்லாக்க படுத்துட்ருக்காங்க. ஸோ அவரோட எப்படி இருக்குன்னா ஒரு காலை தூக்கிட்டு ஒரு காலை நீட்டி அவரோட அந்த ரெட் கலர் ஷர்ட்டு அப்படியே ஒரு ஸ்கின்னை ஃபுல்லாமே ரிவீல் பண்ணுற மாதிரி அப்படியே அப்பில் இருக்குது ட்ரெஸ்ஸு. ஸோ அந்த பட்டன் ஓப்பன் இருக்கும்ல கீழே லாஸ்ட்டில் அது அப்படியே மேலே தூக்கி அவரோட ஹிப்பு அவருடைய ஆப்ஸ் கிட்ட இருக்குது அந்த பெல்லி பட்டன் எல்லாம் காட்டுற மாதிரி இந்த சைடு அப்படியே ஜிமின் அப்பா அப்போதான்
நிம்மதியாக இருக்கே அப்படி சொல்லிட்டு ஐஸை க்ளோஸ் பண்ணி படுத்துட்ருக்காங்க. ஜேகே அப்படியே ரெஸ்ட் ரூம் போகிறேன்னு சொல்லிட்டு மேலே ஏறி ஜிமினோட ரூமுக்கு வந்திருப்பாங்க. லாக் போடலை, லைட்டாக ஓப்பனில் இருந்திருக்கும். அவர் ஈவலாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே நுழைஞ்சிட்டு ஜிமினை பார்க்குறாங்க. ஜிமின் அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஜேகே செம்மையாக ஒரு மாதிரி ஈவலாக ஸ்மைல் பண்ணி ஸ்மக் பண்ணிவிட்டு அந்த லாக்கை ரொம்ப சைலண்ட்டாக வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஜிமினுக்கு அந்த சவுண்ட் லைட்டாக ஹிண்ட் ஆகுது, யாரோ நோட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த சைடு ஜிமின் அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தாங்க நம்ம ஜேகே தான் அப்படி ஒரு மாதிரி ஸ்மக் பண்ணிவிட்டு ஈவலாக ஸ்மைல் பண்ணிகிட்ருக்காங்க. சரி ஜிமினுக்கு ஜர்க் ஆகுது. ஜங்குக் ஜங்குக் என்ன பண்ணுற நீங்கள், எதுக்கு நீ இப்போ ரூமில் வந்து அப்படியே சொல்லிட்டு கத்திட்ருக்காங்க. இந்த சைடு நம்ம ஜேகே அப்படியே அவருடைய கோட் பட்டனை ஒரு மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் ஜிமினோட பெட்கிட்ட தான் வந்துட்டுருக்காங்க. ஜிமின் சட்டுன்னு எந்திரிச்சு உட்காந்துட்டு ஜங்குக் நீ எதுக்கு இங்கே வந்த, ஜங்குக் போ வெளியே அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்ருக்காங்க. என்னடா எதுக்கு இப்போ கத்திட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் மேலே அப்படியே ஒரு மாதிரி சட்டுன்னு ஓவர் ஆகுறாங்க. ஜிமின் உட்காந்துட்ருப்பாங்க. ஸோ ஜிமின் மேலேயே அப்படியே சட்டுன்னு ஓவர் ஆகுறாங்க பெட் மேலே. சரி ஜிமின் தான் என்ன பண்ணுற புரிக்கி இறங்குடா கீழே இறங்குடா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய செஸ்ட்டில் போட்டு பயங்கரமாக ஹிட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சைடு இங்கே பாரு கீழே எல்லோரும் இருக்காங்க, நீ கத்துனேன்னா எனக்கு வேலை மிச்சம், ஒன்றும் கிடையாது. மேலே என்ன ஆச்சுன்னு கேட்க வந்திருப்பாங்க. அப்புறம் நான் அவங்ககிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுறேன்னா உடனேவே மேரேஜ் பண்ணி வைப்பாங்க. அப்புறம் அண்ணனோட மேரேஜு எனக்கான மேரேஜும் கேன்சல் ஆகிக்கிறோம். எனக்கும் டபுள் ஓகே தான். இப்போ என்ன தெரியாமல் வந்திருக்கேன், அப்புறம் தெரிஞ்சே வருவேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கு. ஓவட் உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை, நீ எல்லாம் மனுஷனே இல்லை தெரியுமா, எல்லாம் மிருகத்துக்கு கூட கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்கும். என்ன பண்ணிட்டுருக்கேன் நீ, என் அண்ணன் கூட என்கேஜ் பண்ணிவிட்டு இப்படி என்கிட்ட ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணிட்டுருக்கேன், என்னடா பண்ணிட்டுருக்க புரிக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கற்றுக்கிட்டு இருக்காங்க. நீ பொறுக்கின்னு சொல்லும்போது கூட நல்லா இருக்குடா, என்னமோ தெரில உன் வாய்ஸில் திட்டும்போது செம்மையாக இருக்கி அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. போவட் இருங்குடா என்னை விட்டுடா அப்படி சொல்லிட்டு அவர் கத்திக்கிட்டு இருக்காங்க. சரி என்னடா எதுக்கு ஓவராக தள்ளிட்டுருக்க, என்னமோ முன்னப்பின்ன பண்ணாத மாதிரி பண்ணிட்டுருக்க, எப்பவுமே பண்ணுறது தானே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை ஒரு மாதிரி அவர் ஜாவை பிடிச்சி பார்க்க வைக்கிறாங்க. இந்த சைடு ஜிமின் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. என்னை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு டேய் எது ஓவராக சொல்லிட்டுருக்க, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்துச்சுன்னா என் அண்ணன் ஷிக்கோக்கிட்ட அவ்வளோ க்ளோஸாக போய் பழகி இருந்திருப்பேன். எனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சு அவங்க கூட அப்படி அவன் கையை பிடிச்சிட்டு அவங்ககிட்ட அப்படி மேலே விழுந்து பேசிட்டுருக்க, என்ன அவனா மட்டும் உனக்கு நிற்கிறான், நான் மட்டும் உனக்கு கசக்குறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படி ஒரு மாதிரி பேச இருந்துச்சு. ஜிமின் கால் பண்ணிட்டு இங்கே பாரு ஜங்குக் நான் கத்திடுவேன், மரியாதை இறங்கிடு, அப்புறம் வீட்டுக்கு தெரிஞ்சது ஃபேமிலிக்கு தெரிஞ்சதுன்னா அசிங்கம் ஆயிரும் அப்படின்ட்டு இருக்காங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்ட்டு இருக்காங்க. சரி ஜிமின் அது ஜேகே அப்படி நடந்துக்கிறது ஜிமினுக்கு பிடிக்காது, பட் ஃபேமிலியை ஹர்ட் பண்ணக்கூடாது. ஸோ இவங்களால ஃபேமிலியில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. இப்போ ஜேகேக்கும் ஜேஹப்க்கும் மேரேஜ் ஆயிடுச்சுன்னா அவர் வந்து ஹாஸ்டலில் போய் ஸ்டே பண்ணணும், அப்படி இங்கே இருக்கவே கூடாதுன்ற மாதிரி தான் திங்க் பண்ணிகிட்ருப்பாங்க. இந்த ஜங்குக்கு இப்போது ஜிமின் கிட்ட அப்படி நடக்கவே அவருக்கு என்ன பண்ணனே தெரியல. சரி ஜங்குக்கு ஜிமின் ஒரு மாதிரி ஹிட் பண்ணிவிட்டு விட்டுட்டா என்னை விட்டுட்டா பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டுருக்கா. ஜேகே அவரோட ஹேண்ட்ஸை ஒரு மாதிரி ஒரு கையில் பிடிச்சி அப்படியே மேலே பின் பண்ணுறாங்க. ஜிமின் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்காங்க. ஜேகே அவரோட ஒரு கையில் இன்னொரு ஜாவை பிடிச்சி அப்படியே இழுத்து ஒரு மாதிரி என்னடா என்ன ஓவராக சொல்லிட்டுருக்கேன், எனக்கு ஓவராக பண்ணிட்டுருக்க, அதுவும் ஷுக்கோ கூட போயிட்டு அப்படியே கையை பிடிச்சி வலிச்சிட்டு போகிறேன், மேலே வராசுற என்னமோ மாமான்னு சிரிச்சு பேசுகிறேன். அப்போ நான் யார் எனக்கு தான் மேலே எல்லா உரிமையும் இருக்குது, நீ எதை பண்ணுறதா இருந்தாலும் பண்ணணும் புரியுதா, ஒவ்வொரு வாட்டியும் நான் சொல்லிகிட்டு இருக்க மாட்டேன் ஜிமன் அப்படின்ட்டுருக்க. இங்கே பாரு இந்த மாதிரி பண்ணாத, உன்னை பார்த்தாலே எனக்கு அருவருப்பாக இருக்குது. சி நீ எல்லாம் என்ன மனுஷன், மிருகத்தை விட மோசமானவன். சே என் அண்ணன் கூட நிச்சயம் ஆயிடுச்சுல, இப்படி தான் என் அப்பாவுக்கு கொஞ்சம் கூட கண்ணே தெரியலையா, என் அண்ணனோட வாழ்க்கை எப்படி கெடுக்கிறாங்க. சி உன்னை பற்றி யாருக்குமே தெரியல, எல்லோரும் உன்னை நல்லவங்கன்னு நினச்சிட்ருக்காங்க, ஆனால் நீ இவ்வளோ ஒரு கேவலமான ஜென்மம் நீ எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க.
காது பிழிச்சு போச்சுட்டா. ஒவ்வொரு வாட்டியும் நீ என்கிட்ட இதே டைலாக் தான் விட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நம்ம ஜிமின் தான் அப்படியே அவர் ஐஸெல்லாம் ஒரு மாதிரி கலங்குது. ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க, நக்குறா, விட்டுடா என்னன்னு சொல்லிட்டு ஜிமின் அவரோட கையை எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. ஜேகே விடலை. ஆனாலும் ஜிமின் என்ன பண்ணுறாங்க, அவரை புஷ் பண்ணுறதுக்காக அவரோட லெக்கை ஒரு மாதிரி ஹிட் பண்ண வராங்க. பாத்தியம் நான் வேலை பண்ணுற பற்றியா செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் லெக்கை ஒரு மாதிரி இழுத்து அப்படியே அவர் மேலே ஹைப்பில் ஒர்க் பண்ண மாதிரி எப்படி என்ன அப்படி பண்ணுற, நான் என்னமோ பண்ண வந்தா நீ என்னென்னமோ பண்ண வைக்கிற, இங்கே பாரு கீழே ஆள் இருக்காங்கன்னு கூட பார்க்க மாட்டேன், அப்புறம் நான் என்ன செய்வேன்னே தெரியாது, இதை பண்ணிட்டேன்னா அப்புறம் அவங்க சொன்னால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இந்த என்கேஜ்மெண்ட் கேன்சல் ஆகிரும், அப்புறம் உனக்கும் எனக்கும் மேரேஜ் ஆகிரும், உனக்கு ஓகேவா என்ன சொல்லு, எனக்கு டபுள் ஓகே தான், நீ என்ன முடிவு எடுத்தாலும் எனக்கு அண்ணனெல்லாம் பிடிக்கல, ஒன்றை தான் பிடிச்சிருக்கு, ஐயோ என்ன பேசு தெரியுமா நீ அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க. என் அண்ணனை பிடிக்கலண்ணா, அப்புறம் என் அண்ணனை என்கேஜ் பண்ணுறதுக்கு எதுக்கு ஓகே சொல்லிட்டு இருக்கேன், அண்ணனை அவனுக்கு டாயா, அவனை என்கேஜ் பண்ணிட்டு என் கூட இப்படி ப்ளே பண்ணிட்டு இருக்க, உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லை, நீலாம் மனுஷனே இல்லை, சரியான மிருகம், நீ மிருகத்துக்கு கூட கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி கோவத்தில் கத்திக்கிட்டு இருக்கு. சே எப்போ வேறு ஆசையாக 2 வார்த்தை பேசலான்னு வந்தாலே இதே மாதிரி பண்ணுறேன். யூ 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 இடியட், உனக்கு புரியலையா நீ என்ன பண்ணிருக்கேன்னு, நகருடா அப்படியே சொல்லிட்டு அவர் மறுபடியும் அவரை ஃபோர்ஸாக அவரோட ஹேண்ட்ஸ் எடுத்துகிட்டு மாதிரி புஷ் பண்ணுறாங்க. ஜேகே அவர் பக்கத்தில் லேயாகிறாங்க, அப்படியே டவுனில் படுக்கிறாங்க. ஜிமின் சட்டுன்னு அந்த பெட்லேருந்து இறங்கிட்டு இப்போவே போயிட்டு என் ஃபேமிலிக்கிட்ட உன்னை பற்றி இன்னும் சொல்லாமல் விட மாட்டாளே சொல்லிட்டுருக்க, சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே நக்கலாக்கு பின்னாடி போட்டுக்கிட்டு அதை டைப் பண்ண மாதிரி அவர் ஹெட்டை வச்சுக்கிட்டு நக்கலாக கால் மேலே கால் போட்டு படுத்துட்டு சொல்லு, எனக்கு என்ன, எனக்கு எதா இருந்தாலும் ஓகே தான், இப்போவே உன்னை தூக்கின்னு போகணுன்னா கூட எனக்கு ஓகே தான் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ அவருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி அப்படியே கையை பிசைஞ்சிட்டு அப்படியே நின்றுட்டுருக்காங்க. என்னடா போலையா, நான் என்ன சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திருக்கிறாரு. இந்த சைடு ஜிமின் தான் ஸ்ட்ரைட்டாக அந்த டோர் கிட்ட தான் போயிட்டு அப்படியே டோரை ஓப்பன் பண்ணலான்ட்டு போகும்போது ஜேகே அந்த டோரோட அப்படியே ஓப்பன் பண்ண போன ஜிமின் லாக் ஓப்பன் பண்ணுறதுக்கு பேக் சைட் நின்றுட்டுருப்பாங்க. நம்ம ஜேகே ஜிமினோட பேக் சைடில் போயிட்டு அந்த டோரில் மேலே இருக்க லாக்கை அன்லாக் பண்ணுற அந்த ஹேண்ட்ஸை அப்படியே பிடிச்சி 2 ஹேண்ட்ஸையும் அவரோட ஹேண்ட்ஸோட பிணைச்சி ஜிமினை பேக்கில் வச்சு அப்படியே லாக் பண்ணுறாங்க. அப்படியே ஒரு மாதிரி அவர் பேக் பொசிஷனில் அப்படி ஒரு மாதிரி ரப் பண்ணிட்டு அவர் நெக்கில் இருந்து ஒரு மாதிரி ரொம்ப ரொம்ப க்ளோஸில் அவரோட நெக்லலாம் ஒரு மாதிரி ரப் பண்ணிட்டு ஒரு மாதிரி கிஸ் பண்ணிட்டு, ஐயோ நாடா என்னை எப்படியே கொள்கிற, உன் மேலே இருக்க இந்த ஸ்மெல் இந்த ரூம் ஃபுல்லாக என்னை அப்படியே தேத்தி விடுது தெரியுமா, அண்ணன் என்கேஜ்மெண்ட்க்கு நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண வரும்போது இந்த ரூமில் ஐயோ என்ன நானே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் என்னம்மா கண்ட்ரோல் பண்ணிட்டு போனேன். ஸோ இப்போ வேற நீ இவ்வளோ பக்கத்தில் இந்த பொசிஷனில் இருக்கேன், என்ன நம்ம பண்ண தோணுதுன்ட்டு ஸோ அவர் ஒரு மாதிரி டைட்டாக இன்னும் டைட்டாக அவரோட லெக்ஸை ஜிமினோட அந்த பேக் சைடில் அப்படியே ஒரு மாதிரி ரப் பண்ணுறாங்க. போவட் கொஞ்சம் கூட உனக்கு மனசாட்சியே இல்லைல்ல, ஏன்டா அப்படி பண்ணுறேன் விட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவரால் திருப்ப முடியல. ஸோ ஜிமினோட நெக்கில் அவர் ஃபேஸ் வச்சுருந்துருப்பாங்க, அப்படியே அவரை பயங்கரமாக லாக் பண்ணியிருப்பாங்க. ஜிமினை விட ஜேகேனா கொஞ்சம் பாடி இல்லையா, அதனால் அவரால் மூவ் பண்ண முடியல. ஆறு செல்லம் நான் என்ன செஞ்சவன, நான் ஒன்றுமே செய்யலை, உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன், நீ இப்படி துள்ளலாமா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டுருக்கு. எல்லோரும் நான் இவ்வளோ நல்லவன்னு நினச்சிட்ருக்காங்க, எனக்கு மட்டும்தான் தெரியும் எப்படிப்பட்ட பொறுக்கின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டுருக்கு. ஏய் நான் நல்லவன் தான்டா, ஆனால் உன்கிட்ட மட்டும்தான் பொறுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். சரி அந்த ரூம் டோர் ஒரு மாதிரி நாக் ஆகுது. இது ஜேகேதா அப்போவும் ஜிமினை விடவே இல்லை, ஒரு மாதிரி அப்படியே அழுத்தி ஜிமினோட நெக்கில் ஒரு மாதிரி அப்படியே கிஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஜிமின் அவர் மவுத்தை க்ளோஸ் பண்ணிட்டுருக்காங்க, அவரால் கற்று முடியல. ஏதோ ரூம் டோர் நாக் ஆகுற மாதிரி இருக்கா, ஏதாச்சும் சவுண்ட் இருந்துச்சுன்னா அங்கே வெளியே யாராச்சும் இருந்துட்டாங்கன்னா ப்ராப்ளம்னு சொல்லிட்டு இது நம்ம ஜேகே அவரோட யூஎஸ்கிட்ட போய்ட்டு ரொம்ப சைலண்ட்டாக கொத்து, அதாவது வெளியே யாரும் நாக் பண்ணுறாங்கல்ல, இப்போவே தூக்கிட்டு போகிறதுக்கு எனக்கு கரெக்டான சான்ஸ் கொத்துடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட நெக்கில் ஒரு மாதிரி பயங்கர ஸ்ட்ராங்காக பைட் பண்ணுறாங்க. ஜிமின் அவரோட லிப்ஸை ஒரு மாதிரி டைட்டாக மூடிட்டு அவர்
முடிஞ்ச அளவுக்கு ஃபோர்ஸாக பேக்கில் இருந்து அப்படியே ஜேகே ஒரு மாதிரி புஷ் பண்ணிவிட்டு அப்படியே திரும்பி ஜேகே புஷ் பண்ணியிருப்பாங்களே, புஷ் பண்ண ஃபோர்ஸில் திரும்பி ஜேகேயோட சீக்ஸ்லேயே பளிர்னு ஒன்று வைக்கிறாங்க. அந்த சவுண்ட் கேட்டு வெளியிலேருந்து ஜங்குக் ஜங்குக் ஜமன் அப்படின்னு சொல்லிட்டு நாக் சவுண்ட் கேட்குது. பார்த்தா வெளியில் நம்ம சுகா தான். ஸோ ஜிமின்க்கு அந்த வாய்ஸ் கேட்டுதான் சுகாயாங் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த டோரை பட்டுன்னு ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே போகிறாங்க. ஸோ வெளியே போனால் நம்ம சுகா தான் நின்றுட்டுருக்காங்க. ஸோ ஜிமின் ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு சுகாவை ஒரு மாதிரி டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அங்கே நம்ம சுகாவை ஹக் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சைடு நம்ம சுகா தான் ஜிமினை பார்த்துட்டு என்னாச்சுடா அப்படின்னு சொல்ல நம்ம உள்ள டோரை ஓப்பன் ஜேகேவை பார்க்குறாங்க. ஜேகே ஒரு மாதிரி அவர் சீக்ஸ்லேயே ஹேண்ட்ஸை வச்சுட்டு ரொம்ப கோவத்தோட ஜிமினை பார்த்து மறைச்சிட்ருக்கேன். நம்ம சுகா தான் அப்படியே கீழே பார்க்குறாங்க. ஸோ கீழே எல்லாருமே அவங்க வேலை பார்த்துட்ருப்பாங்க. ஸோ ரெஸ்ட் ரூம் போனோன்னா ஆளை காணுமேன்னு சொல்லிட்டு அப்படியே மேலே வந்திருக்கும்போது லைட்டாக அவருக்கு இந்த ஜிமினோட ரூமில் இருந்தால் அந்த சவுண்ட் கேட்டிருக்கும். அதான் என்ன சவுண்டுன்னு பார்க்குறதுக்காக வந்திருப்பாங்க. பார்த்தா ஜேகே ஜிமினோட ரூமில் இருக்கிறது அவருக்கே செம்ம ஷாக்கு. அவருக்கு என்ன செய்யன்னு தெரியல. ஸ்ட்ரைட்டாக இப்போ ஜிமினை அப்படியே ஜிமினை ஹக் பண்ண மாதிரியே உள்ள கூப்பிட்டு அவர் ரூமை லாக் பண்ணிவிட்டு அங்கே நின்றுட்டுருக்காங்க. ஜேகே ஜிமினை பார்த்து அப்படியே மறைச்சிட்டு அவரோட சீக்ஸை ஒரு மாதிரி ரப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ஸ்மைல் பண்ணிக்கிட்டு க்ரீப்பியாக. இந்த சைட் நம்ம சுகா தான் ஜங்குக் என்ன நடக்குது இங்கே, இதுக்கு இவன் இவ்வளோ பயந்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சுகா ஜிமினை ஒரு மாதிரி அதாவது ஹக் பண்ணியிருப்பாங்க. அவரோட ஷோல்டரில் ஒரு மாதிரி டேப் பண்ண மாதிரி கொடுத்துட்டு இது பண்ண இங்கே நம்ம ஜிமின் தான் மாமா நான் சொன்னேன்ல எனக்கு இவனை பிடிக்கவே இல்லைன்ட்டு இங்கே பாருங்கள் அண்ணன் என்கேஜ் பண்ணிவிட்டு என்கிட்ட எப்படி நடந்துக்கிறேன் இப்படி தான் மாமா என்கிட்ட ஏதாச்சும் பண்ணிகிட்டே இருக்கான், எனக்கு இவனை கண்டாலே பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுந்துட்டுருக்கா. இந்த பொறுக்கி என்னென்னமோ பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா தான் ஒரு மாதிரி ஜேகே பார்த்து மறைக்கிறாங்க. ஜேகே என்ன அது இது அப்படின்னுட்டு இங்கே பாரு சுகா உனக்கு இது தேவையில்லாதது, நீ பாட்டுக்கு போயிடு, அவன் எந்து அப்படின்னுட்டு இருக்கான். இந்த சைட் என்னடா பேசுகிற, உனக்கு இன்னொருத்தவங்க கூட மேரேஜ் ஆக போகுது, இதுக்கு இவனை போட்டு இந்த மாதிரி பண்ணிட்டுருக்க, நீ என்ன ஜாக்கே நீ நினச்சிட்ருக்க, தப்பாக்கும் அதில் விழுந்ததுன்னா என்ன ஆகும் சொல்லு அப்படின்னுட்டு இருக்க. அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது, எனக்கு இவன் வேணும் அவ்வளோதான், நீ அவனை விடு, நீ பேருக்கு அவனை ஹக் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை ஹேண்ட்ஸை பிடிச்சி ஒரு மாதிரி இழுக்க. ஜிமின் வரமாட்டேன்னு ஜேகே நம்ம சுகாவை பிடிச்சிட்ருக்க. ஜேகே ஒரே ஒரு பில் தான். ஜிமின் ரொம்ப ஃபோர்ஸாக ஜேகே ஒரு செஸ்ட்டில் ஒரு மாதிரி பவுன்ஸ் ஆகி வந்து நிற்க. ஜேகே ஜிமினோட அந்த ஹிப்லேயே ஒரு மாதிரி ஹேண்ட்ஸை போட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே பாரு எதாக இருந்தாலும் என்கிட்ட மட்டும்தான் நீ காட்டணும், என்ன உன்னை அவனை காப்பாற்றிடுவானா என்ன, நீ எந்துடா எந்து மட்டும்தான், சும்மா அவனுக்கு தூக்கி எவனுக்கும் கொடுத்துட்ருக்க முடியாது, எனக்கு தெரியும் என்ன உன் அண்ணன்கிட்ட தான், உன் அண்ணன் நான் மேரேஜ் பண்ண போகிறேன்றதால இந்த பேச்சு, உன் அண்ணனை நான் மேரேஜ் பண்ணல, உன்னை நான் மேரேஜ் பண்ணுறேன் ஓகேவா, இது நான் இந்த மேரேஜ் விஷயம் இப்போது சொல்லக்கூடாதுன்ட்டு தான் நான் அமைதியாக இருக்கேனே தவிர்த்து உன் அண்ணனை மேரேஜ் பண்ணி கூப்பிட்டுட்டு போகிறதுக்காகலாம் நான் ஒன்றும் இங்கே வரல, எனக்கு ஒன்று தான் பிடிச்சிருக்கு ஜிமன் அப்படின்னு சொல்லி கத்திட்டுருக்கேன். இந்த சைடு சுகாவுக்கு ஒன்றும் புரியல, என்ன சொல்கிற ஜேகே அப்படின்ட்டுருக்கேன். ஹயாங் எனக்கு ஜேயோ இப்போ பிடிக்கல ஹயாங், அப்பா சொன்னார் என்னால் தடுக்க முடியலன்னு சொல்லிட்டு தான் நான் மேரேஜ்க்கு ஓகே சொன்னேன், எனக்கு ஜிமினை தான் அப்பத்துலேருந்து பிடிச்சிருக்கு, அதான் இந்த முட்டாளுக்கு புரியவே மாட்டேங்குது அப்படி, அது நம்ம டேட் கிட்ட நீ சொல்ல வேண்டியதுடா, அதை விட்டுட்டு இங்கே வந்து இவனோட லைஃப்பில் இப்படி விளாண்டுருக்க, இது சரியா அப்படி சொல்லிட்டு கேட்க, நான் என்ன பண்ணுறது, நான் கிட்டே வந்து ஏதாச்சும் பேச வந்தாலே இவன் பயந்து போகிறான், அதனால தான் நான் வந்துட்டு அப்படி நடந்துக்கிறேன் அப்படின்ட்டுருக்க. இங்கே ஒரு மாதிரி சவுண்ட் கேட்டுட்ருக்க. நம்ம ஜியோனு பார்க்கு எல்லாம் ஜேஹோப்பு எல்லாருமே அப்படியே மேலே வராங்க, என்ன சவுண்டுன்ற மாதிரி வந்து பார்த்தா சுகா நம்ம ஜிமினோட ரூமில் தான் அந்த மாதிரி சவுண்ட் கேட்டிருக்கு. ஜிமினோட ரூமில் கேட்கும், எல்லாம் ஜிமின் ரூமில் லாக் பண்ணுறாங்க. பூச்சி என்ன பண்ணி வச்சுருக்க ஜங்குக் நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சைடு ஹயாங் இப்போவும் சொல்கிறேன் எனக்கு ஜிமின் தான் வேணும் அப்படின்ட்டு ஜிமினை டைட்டாக ஒரு மாதிரி அவர் ஹிப்பை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அவர் பக்கத்தில் நிற்கிறதுக்கு இந்த விட்டுற பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட ஒரு ஃபிங்கர்ஸை எடுக்க, இங்கே பாருடா நீ அமைதியாக இருந்துரு இல்லைன்னு நினச்சிக்கா, இங்கே நான் என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னுட்டு இருக்காங்க. இப்போது நம்ம ஜிமினோட ரூம்லேருந்து சவுண்ட் வந்துட்டு இருக்கிறதால எல்லாருமே அப்படியே ஜிமினோட ரூமை வந்து நாக் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. ஜிமன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு நம்ம ஜேஹோப் தான், ஜிமினா
ஜிமினா என்னடா ஆச்சு மச்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ நம்ம சுகா தான் போய் டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா ஜேகே இன்னமும் ஜிமினோட அந்த வெஸ்ட்டில் ஹேண்டை போட்டு டைட்டாக ஒரு பக்கத்தில் இறுக்கி வச்சுருக்காங்க. ஜிமினுக்கு தான் ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது. ஏன்னா அவருக்கு இது வந்து இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஆகும்னு சொல்லிட்டு நினைக்கல. இப்போ தான் அவங்க அண்ணனுக்கு வந்து எங்கேஜ் ஆகியிருந்திருக்கும். அவன் அண்ணனும் அவ்வளோ ஸ்மைல் பண்ணி அந்த எங்கேஜ்க்கு அவ்வளோ அழகாக சிரிச்சிருந்துருப்பாரு. ஸோ என்ன இவன் இப்படி பண்ணுறான் அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங் ஒரு பக்கம் ரொம்ப எல்லாரையும் ஹர்ட் பண்ணுறோம்ல அப்படின்ற மாதிரி ரொம்ப அழுகையும் ஒரு பக்கம். சுகா ஸ்ட்ரைட்டாக டோர் ஓப்பன் பண்ணிடுறாங்க. ஓப்பன் பண்ணதும் நம்ம ஜியோனா, அதாவது ஜேகேயோட அப்பா அம்மா, ஜிமினோட அம்மா அப்பா, நம்ம ஜே ஹோப்பு எல்லாரும் வராங்க. என்னாச்சு, என்ன இங்கே சவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நம்ம சுகா எதுவுமே பேசல, சைலண்டாக நிற்க. நம்ம ஜேகே தான் ஜிமினை ஒரு மாதிரி ஹக் பண்ணிட்டுருக்காங்க. ஜிமின் அவனோட செஸ்ட்டில் போட்டு பயங்கரமாக அடிச்சிட்ருக்காங்க. ஜே ஹோப்க்கு ஒன்றுமே புரியல, என்ன பண்ணிட்டுருக்கான், இதுக்கு இவன் ஜிமின் எப்படி பிடிச்சிட்ருக்கான், ஜிமின் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் வர ஜேகே இன்னமும் டைட்டாக ஜிமினை அப்படியே ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிருக்காங்க. ஜிமின் அவர் ஹேண்டை எடுக்கிறதுக்கோ அவர் செஸ்ட்லேயும் அடிச்சுட்டு தான் இருக்காங்க. ஜேகேக்கு அது ஒரு அடி கூட விழுந்த மாதிரி தெரியல. சரி ஜேகேயோட அப்பா தான் பார்க்குறாங்க. ஜங்குக் என்ன பண்ணிட்டுருக்கேன் நீ, எதுக்கு ஜிமின் அப்படி பிடிச்சிட்டு இருக்கேன், ஜிமினோட ரூமில் உங்கள் 2 பேருக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கேன். ஜிமின் அழுதுட்டு அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டுருக்கேன். ஜிமினோட அம்மா அப்பாவும் ஏய் ஜங்குக் என்ன பண்ணிட்டுருக்கீங்க நீங்கள், விடுங்க அவனை, என்ன நடக்குதுங்க அப்படி சொல்லிட்டு இருக்க. நம்ம சுகாவும் சைலண்டாக இருக்க. இந்த சைடு ஜிமினோட அம்மாவும் ஜங்குக் தம்பி என்ன பண்ணிட்டுருக்கீங்க, எதுக்கு ஜிமினை எப்படி பிடிச்சிருக்கீங்க, விடுங்க அவன் என்ன பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோ ஒரு மாதிரி க்ரை பண்ணிட்டு இருக்க. இப்போ ஜிமினோட ஜங்குக்கோட அப்பா அதுதான் அப்படியே வந்து ஜிமினை ஒரு மாதிரி விளக்குறாங்க. ஜங்குக்கு அப்போ தான் அவர் ரிலீஸ் பண்ணுறாங்க. பட் ஜிமினோட ஹிப்பை டைட்டாக இழுத்து பிடிச்சிடல, அவரோட ஹேண்ட்ஸே பதிஞ்ச மாதிரி அவ்வளோ வலி எடுத்திருக்கோம். ஜிமின் அப்படியே போய் ஸ்ட்ரைட்டாக நம்ம ஜிமினோட அம்மாவை தான் அப்படியே ஹக் பண்ணிட்டு க்ரை பண்ணிட்டு இருக்காங்க. என்ன நடந்துச்சிங்க, என்ன நடக்குது சுகா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கேன். அது வந்து டேட் நம்ம கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்ல. என்ன பேசணும், என்ன பண்ணி வச்சுருக்கீங்க இங்கே ஜங்குக், என்ன நடந்துட்டுருக்க இங்கே, என்னடா பண்ணி வச்சுருக்க ஜிமினா, எதுக்கு அப்படி எதுக்கு ஃபோர்ஸாக பிடிச்சி வச்சுருக்க, என்ன நினச்சிட்ருக்க, அது அவனோட ரூமில் உங்கள் 2 பேருக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கத்திட்டுருக்கு. இப்போது கொஞ்ச நேரத்துலேயே அங்கே இருக்க ஹாலில் ஒரு மாதிரி பயங்கரமாக சண்டை போயிட்டுருக்கு. என்னென்னா நம்ம ஜேகே சொல்லியிருப்பாங்க எனக்கு ஜிமின் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஸோ எனக்கு ஜிமினை மேரேஜ் பண்ணிக்க தான் இஷ்டம், ஜே ஹோப்பை பிடிக்கல, அது ஃபோர்ஸ் அப்பா கேட்டாங்கன்னு சொல்லி தான் மேரேஜ்க்கு நான் ஓகே சொல்லியிருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு நம்ம சுகாவும் புரிய வைக்க ட்ரை பண்ணிட்டுருப்பாங்க. பட் நம்ம பார்க்குக்கு வந்து அது எப்படி நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணலாம், பெரியவனுக்கு நீங்கள் நிச்சயம் பண்ணிவிட்டு சின்னவனுக்கு கேட்குறீங்க, அவனோட மனசு கஷ்டப்படாதா, இது நாங்கள் வந்து எல்லாருக்கும் சொல்லிட்டோம் வேறு அப்படி சொல்லிட்டு அவங்க சண்டை போட்டிருக்காங்க. இந்த சைடு நம்ம ஜியோன் தான் என்ன சொல்லன்னு தெரியாமல் ஜேகேவை மறைச்சிட்டே இருக்காங்க. இந்த சைடு பார்க்கு தான் என்ன ஜியோன் இதெல்லாம் நல்லாவா இருக்குது அப்படி சொல்லிட்டு கேட்டுட்ருக்கேன். இந்த சைடு அப்படியே தான் அவங்களுக்குள்ளே போயிட்டுருக்கு. ஜிமின் ஒரு மாதிரி க்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்னமும் நம்ம ஜேகேவோட ஐஸ் ஜிமினை தான் பார்க்குது. ஜிமின் நம்ம ஜேயோப் கிட்ட தான் நின்றுட்டுருக்காங்க. ஜேயோப்பை ஹக் பண்ண மாதிரி ஜிமின் திரும்பி ஹக் பண்ண மாதிரி க்ரை பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சரி ஜேகேக்கு தான் கடுப்பாக இருக்குது, இப்போ எதுக்கு நான் கலோராயிவேன் அப்படின்ட்டு நம்ம சுகாவும் அவங்க புரிய வைக்க ட்ரை பண்ணுறாங்க. டேட் விடுங்க, அவனுக்கு ஜிமினை பிடிச்சிருக்குன்னா ஜிமினே மேரேஜ் பண்ணி வாங்கலை, அவனுக்கு பிடிச்ச லைஃபே அவனுக்கு கொடுங்க. சுகா அவனுக்கு ஜிமினை பிடிச்சிருக்குன்னா ஜிமினை தான் பிடிச்சிருக்குன்னு முன்கூட்டியே சொல்லியிருந்தா இவ்வளோ தூரம் நம்ம கொண்டு வந்திருக்க மாட்டோம். இப்போ பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணியாச்சு நம்ம ஜேஹப் நம்ம ஜங்குக்கும் தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்கன்னுட்டு. இப்போ திடீர்னுட்டு போயிட்டு நம்ம மேரேஜை கேன்சல் பண்ணோன்னா எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வரும் தெரியுமா அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும், லைஃப் லாங் வாழ போகிறது அவன் தான், அவனுக்கு எது பிடிச்சிருக்கோ அவன் அதே செய்யட்டும் விடுங்க அப்படின்ட்டுருக்காங்க. அப்போ நம்ம பார்க் வந்து கேட்குறாங்க, என்ன சுகா எப்படி பேசுகிறீங்க நீங்கள், அப்போ என் பையன் நிச்சயம், ஆனால் என் பையனோட லைஃப் என்ன ஆகுறது, இப்போ இன்னும் யாருன்னா அதுக்குன்னு அடுத்து எந்த ஒரு எங்கேஜ்க்கும் எந்த ஒரு அலைன்ஸும் வராதே, ஏன்னா இது மாதிரி கேன்சல் ஆகிட்டு தம்பி மேரேஜ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லும்போது அவனுக்கு இப்போ கெட்ட பேர் வரும் இல்லையா, அவனுக்கு தான் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, அதனால தான் நம்ம ஜிமினை வந்து மேரேஜ் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க் அந்த மாதிரி கத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம சுகா தான் ஒரு மாதிரி மேல் மூழ்ச்சி இழுத்து வாங்கிட்டு ஒரு மாதிரி ப்ரீத்தை லாங் இழுத்து விட்டு, சரி ஓகே உங்களுக்கு என்ன ஜேஹோப்க்கும் மேரேஜ் ஆகணும்,
அவனுக்கு ஜிமின் வேணும். சரி ஜேஹோப்பை நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன், ஜிமினை அவனுக்கு மேரேஜ் பண்ணி வைங்க, இதோட இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுங்கள், இதுக்கப்புறம் இழுத்துட்டு போகாதீங்க. ஏன்னா நம்ம நல்ல ஒரு ஃபேமிலி, பிஸ்னஸ்ன்னு தாண்டி இது ஒரு நல்ல ஃபேமிலி, ரொம்ப அழகான ஃபேமிலி, இதை தேவையில்லாமல் பெரிய பிரச்சனையாக்கி வாராக்கிறாதீங்க. என்ன அவன் தான் புத்தி கெட்டு பண்ணிட்டான், அவன் முன்கூட்டியே என்கிட்ட சொல்லியிருந்தானா நான் வேறு ஏதாச்சும் அவனுக்கு இது பண்ணி வேறு வழியில் நான் ஏதாச்சும் சொல்லி கொடுத்துருந்துருப்பேன், இல்லைனா இதை பற்றி நானாச்சும் பேசியிருந்திருப்பேன். எதுவுமே பண்ணாமல் அவன் அந்த மாதிரி பண்ணிட்டான். அவனை மன்னிச்சிடுங்க. எனக்கு ஜேஹோப்பை பிடிச்சிருக்கு, நான் ஜேஹோப்பை மேரேஜ் பண்ணிக்கிறேன், எனக்கு ஓகே தான் அங்கிள், உங்களுக்கு ஓகேவா, நீங்கள் ஜிமினை ஜேகேக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்கிறாங்க. அவ்வளோதான், அங்கே பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்தது அப்படியே ஸ்டாப் ஆகுது. ஜியோன் தான் ஒரு மாதிரி ஷாக்காக சுகாவை பார்க்குறாங்க. ஜேகேஓ சுகாவை பார்க்குறாங்க. டி அண்ணா உண்மையாவா அப்படின்ட்டு. கொய்யால மண்ணால் வந்ததுடா, நான் நிம்மதியாக சிங்கிளாக லைஃப்பை வாழ்ந்துட்டுருக்கலான்னு நினச்சேன், என்ன தேவையில்லாமல் மேரேஜ்குள்ளே தள்ளி விட்டல நீ அப்படின்னு சொல்லிட்டு மறைச்சிட்ருக்கேன். நான் ரொம்ப தேங்க்ஸ் நான் சொல்லிட்டு ஒரு மாதிரி பன்னி ஸ்மைல் காட்டுறாங்க. எப்படா உன்னால் சிரிக்க முடியுது, இவ்வளோ பெரிய பிரச்சனையை உருவாக்குனதே நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காது பிடிச்சிருக்கேன். நான் என்ன பண்ணுறது, நான் எனக்கு அவனை பிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வாய்ஸ் ரைஸ் பண்ணேன். ஜிமின் ஒரு மாதிரி அங்கே நடந்ததெல்லாம் பார்த்து ஷாக்காடி திரும்பி பார்க்குறாங்க. நம்ம ஜேஹோப்க்கும் என்ன நடக்குதுன்னே தெரியல. அப்படி சுகாவை பார்க்குறாங்க. சுகா ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு, இங்கே பாரு, எனக்கு ஃபோர்ஸாலாம் ஒன்றும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம் இஷ்டம் இல்லை, எனக்கும் உன்னை பிடிச்சிருக்கு, ஆனால் என்ன மேரேஜ் லைஃப்பில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்றதால தான் நான் ஒத்துக்கலை, அதுக்காக நான் என்னமோ சாக்ரிஃபைஸ்லாம் பண்ணுறேன்னா நினைக்காத, எனக்கு ஒன்று பிடிக்கும், நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன், உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேஹோப்பை பார்த்து நம்ம சுகா அவ்வளோ ஒரு மாதிரி கேட்குறாங்க. அது ஒரு மாதிரி நம்ம ஜேஹோப்புக்கு ப்ளஷ் ஆகுது. ஏன்னா சுகாலாம் அந்தளவுக்கு பேசவே மாட்டார், சுகாவை பிடிக்கும், ஆனால் அந்தளவுக்கு பேசவே மாட்டார் ஜேஹோப் கிட்ட, ஜேஹோப்பும் பேசிக்க மாட்டாங்க. ஆனால் அவரை பார்த்தாலே அவருக்கு ஷை ஆகும், அது ஏன்னே அவருக்கே தெரியாது. அவர் கேட்டதும் அவர் ஒரு மாதிரி ஜிமினை ஹக் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. ஒரு மாதிரி ஷாக்கில் அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. ஜிமின் இந்த ஷாக் நியூஸை கேட்டு திரும்புகிறாங்க. பார்த்தா நம்ம ஜேகே அப்படியே பிரைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, நீ எனக்கு தாண்டி இல்லட்டு அப்படியே சொல்லிட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணுறாங்க. ஜிமின்க்கு அவ்வளோதான், அவர் டியர்ஸ் வந்திருக்கு, ஐஸ் அப்படியே ஷாக்காக விரியுது. என்னடா நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கோம் ஜியோனும். ஓகே, ப்ராப்ளம் சால்வ். நம்ம சுகா சொன்ன மாதிரி நம்ம இப்படியே இந்த மேரேஜை நடத்தலாண்டா, உனக்கு ஓகேவா, எனக்கு உங்கள் இந்த நம்ம பாண்டிங் பிரியக்கூடாது, அவனுக்கும் ஓகே, 2 பசங்களும் நம்ம 2 பேர் கூட தான் இருப்பாங்க, நமக்கும் ஹாப்பியாக தானே இருக்கும், என்ன சொல்கிற. ஆனால் ஜிமின் ரொம்ப சின்ன பையன்டா, இவன் இப்போவே எப்படி நடந்துட்டுருக்கான், இவனை நம்பி எப்படி நான் கொடுக்குறது, பாரு அவன் எப்படி அழுது, அவன் ஃபேஸ் எல்லாம் அப்படி ரெட் ஆயிடுச்சு, எப்போவுமே சிரிச்சிட்டே இருக்க, என் வீட்டு ரொம்ப துருத்துறன்னு இருக்க பையன், என்னால் எப்படி இது மாதிரிலாம் பார்க்க முடியும், அவன் ஹர்ட் ஆனால் என்னால் பார்க்க முடியாது, உனக்கே தெரியும்ல அப்படின்னு சொல்ல. நம்ம ஜியோனோட அம்மா தான், அதாவது ஜேகேவோட அம்மா தான், இங்கே பாருங்க எனக்கு புரியுது உங்கள் நிலைமை என்னன்ட்டு, நீங்கள் எப்படி ஜிமினை பார்த்துக்கிறீங்களோ அதை விட நல்லாவே நான் பார்த்துப்பேன். ஏன்னா உங்களுக்கும் தெரியும், நான் ஜிமினை நார்மலாக ஒரு நார்மல் பையனாக பார்க்கல, அவன் என் பையனை விட ரொம்ப 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 எனக்கு பிடிக்கும், உங்களுக்கு தெரியும் தானே அப்படின்னு சொல்ல. அது இல்லை மிஸ்ஸஸ் ஜியோன்னு சொல்லிட்டு நம்ம மிஸ்ஸஸ் பார்க் சொல்ல, இங்கே பாருங்க உனக்கும் தெரியும் தானே ஜிமினை எனக்கு இவ்வளோ பிடிக்கும்னுட்டு. நானும் அப்படியே பார்க்குறேன் ஜிமினை, எனக்கு ஜிமின் என் வீட்டுக்கு வர்றதுல ரொம்ப சந்தோஷம், நான் அத்தட்டி வைக்கிறேன் அந்த ஜிகேவை அப்படின்னு சொல்லிட்டு முறைக்க. அம்மா நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு ஜிகே முறைக்க, எல்லா பிரச்சனையும் ஒன்றால் வந்ததுடா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிகே அப்பா எந்திரிச்சு ஜேகே ஒரு மாதிரி ஸ்லாப் பண்ண போக்க இந்த சைடு சுகா ஒரு ஹேண்ட்ஸை பிடிச்சிட்டு, டேட் என்ன பண்ணீங்க, அவன் ஏதோ அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த மாதிரி நடந்திருப்பான், விடுங்க நீங்களே இப்படி நடந்துக்கலாமான்னு சொல்லிட்டு ஹேண்டை பிடிச்சி உட்கார வைக்கிறாங்க. சுகா இருந்தாலும் இவன் பண்ணது பெரிய தப்பு, அங்கே பாரு குழந்தை பிள்ளை எப்படி அழுகுறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஜிமினை பார்க்குறாங்க, அப்படியே அழுந்துட்டே இருக்கான், ஜிமினுக்கு பிடிக்கவே இல்லை, எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த சைடு பார்க் தான், ஜிமின் உனக்கு தான் அவனை பிடிக்கும் தானே, ஜங்குக்கு நார்மலாக பிடிக்கும், ஜங்குக் சுகா அவங்க எல்லாரையும் உனக்கு பிடிக்கும் தானே, அவங்களும் உன்னை நல்லா பார்த்துப்பாங்க, அவன் ஏதாச்சும் ஹர்ட் பண்ணான்னா நீ இங்கேயே வந்துரு, நான் அவனை அனுப்பி வைக்க மாட்டேன்னு சொல்ல. சரி ஜேகே தான், அங்கிள் அப்பெல்லாம் இல்லை, நான் அவங்ககிட்ட இது மாதிரிலாம் நடந்துக்க மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல. எல்லாருக்கும் சிரிப்பு வந்துடுது. ஜேகே பவுட் பண்ணிவிட்டு அவர் சாரி சொல்ல, பாடுறா
ஜேகே எப்போவுமே ஒரு மாதிரி கெத்தான ஆளுன்னு நினச்சேன், இவ்வளோ கூட இறங்கி போவானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகாலாம் அப்படியே ஒரு மாதிரி ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்படி தாண்டா அந்த 2 monthsக்கும் ஜேகேக்கும் நடக்க போகிற அந்த மேரேஜில் இப்போ 2 பிரைடு 2 க்ரோம் வந்து நிற்கிறாங்க. அங்கே இருக்கவங்களுக்குலாம் செம்ம ஷாக்கு. என்னென்னு பார்த்தா நம்ம ஜேகே வந்து ஜிமின் பக்கத்துலேயும் நம்ம சுகா வந்து ஜேஹோப் பக்கத்துலேயும் நிற்கிறாங்க. எல்லோரும் ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக பார்க்குறாங்க, இங்கே என்ன நடக்குது பார்க், இங்கே என்ன நடக்குது ஜியோன்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்கிறாங்க. இல்லை இப்போ வந்து 2 மேரேஜ் நடக்க போகுது. ஸோ ஃபஸ்ட்டு நடந்த என்கேஜ்மெண்ட் கேன்சல் ஆகிடுச்சு, இப்போது நடக்க போகிறது மேரேஜு. நம்ம ஜீகுக் அவங்க 2 பேருமே மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க. நம்ம ஜேஹோப்பும் சுகாவும் மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க. இவங்க தான் பிரைடு, இவங்க தான் வந்து க்ரூம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லோரும் செம்ம ஷாக்கில் இருக்காங்க. அதெல்லாம் அவங்க கண்டுக்கல. அவங்களோட மேரேஜை நல்லபடியாக வந்து நிறைவேற்றுறாங்க. இந்த சைட் சுகாவும் ஒரு மாதிரி கம்மி ஸ்மைல் பண்ணிவிட்டு ஜேஹோப்க்கு மேரேஜ்க்கு ரிங்கெல்லாம் போட்டுட்டு கிஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அவருடைய ஹேண்ட்ஸ்லேயே ஒரு மாதிரி கிஸ் பண்ணுறாங்க. ஜேஹோப்க்கு ஒரு மாதிரி ஸ்மைல் வருது. ஏன்னா சுகாக்கு ஜேகேக்கு வந்து அந்த அளவுக்கு ஜேஹோப் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவங்க 2 பேருமே பிஸ்னஸில் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த சைடு நம்ம ஜேஹோப்புக்கு சுகா மேலே இருக்க ஃபீலிங்ஸ் என்னன்னே அவருக்கு தெரிஞ்சிருக்காது. அவர் பக்கத்தில் இருக்கும்போதே ஒரு மாதிரி ஹார்ட்டெல்லாம் பீட் ஆகிட்டு இருக்கும். அதுதான் இப்போது நம்ம ஜீகுக் தான். ஸோ 2 பேருமே ரிங் மாற்றிக்கிறாங்க. ஜிமின் அவர் ஃபிங்கரை தரவே மாட்டேன்னாரு. அப்படியே ஒரு மாதிரி வம்பு பண்ணிட்டுருக்காரு ஜேகே கூட. ஜேகே நான் விடவே மாட்டேன்டான்ட்டு ஜிமினோட ஃபிங்கர்ஸை பிடிச்சி ஒரு மாதிரி அவர் ஹேண்ட்ஸில் வந்து ரிங் போட்டிருப்பாங்க. ஜேகேவோட ஹேண்ட்ஸில் ஜிமின் ரிங்கை போடவே மாட்டேன்ருப்பாங்க. ஜிமினை பிடிச்சி அவர் போட வச்சுருந்துருப்பார். அவருக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஜிமின் பண்ணுறதை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ பிரைடை கிஸ் பண்ணுறதுக்காக ஜேகே ஸ்டைட்டாக ஜிமின் பக்கத்தில் வந்து அவர் ஹிப்பை பிடிச்சி ஒரு மாதிரி அவர் லிப்ஸில் கிஸ் பண்ண வராங்க. ஜிமின் அவரோட ஹேண்ட்ஸை லிப்ஸ்க்கு முன்னாடி வைக்கிறாங்க. ஜேகே அது ஒன்றுமே பண்ணல, லைட்டாக அவரோட ஹேண்ட்ஸை அப்படியே நகட்டிட்டு ஜிமினோட லிப்ஸில் ஒரு மாதிரி கிஸ் பண்ணிவிட்டு இங்கே அச்சோ ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணதுடா, இதுக்கப்புறம் நீ எனக்கு தான் முடிச்சு விட்டாங்கல்ல, இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் ஸ்ட்ரகிள் எல்லாம் நம்ம வீட்டில் பார்த்துக்கலாம் சரியாச்சுலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட இயர்ஸ் கிட்ட போயிட்டு ஒரு மாதிரி அவர்கிட்ட சொல்லிட்டு அவர் இயர்ஸ்லேயே கிஸ் பண்ணுறவங்க பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஒரு மாதிரி க்யூட்டாக அவரோட செஸ்ட்லேயே அடிக்க ஜேகே ஸ்மைல் பண்ணிவிட்டு ஜிமினோட வெஸ்ட்டில் ஹேண்ட்ஸை போட்டு அப்படியே டைட்டாக நின்றுட்டுருக்காங்க. ஸோ இது பார்க் அண்ட் ஜியோன்னு எல்லாருக்கும் ஓகே தான். இருந்தாலும் ஜிமின் அண்ட் ஜேகே கப்பலில் பார்க்கும்போது அவங்களுக்கு கொஞ்சோண்டு ஸ்மைலும் வருது, ஒரு பக்கம் ஜேகே மேலே கோவமும் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. சுகா அண்ட் ஜேஹோப் ரொம்ப க்யூட்டாக இருக்கும் அவங்க பேர். நம்ம சுகா அவ்வளோ இருப்பாங்க ஹோபிக்கிட்ட. ஸோ அவங்க பேர் ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இவங்க பேர் டாம் அண்ட் ஜெரி கப்பிள் மாதிரி இருக்குது. ஸோ மேரேஜும் முடிஞ்சிருக்கும். சரி நம்ம ஜேகே தான் ஜிமினை விட்டவே இல்லை. அவர் எங்கே போனாலும் அவர் கூடவே சுற்றிக்கிட்டு இருக்காரு. சரி அவங்க இருக்கவங்களுக்குலாம் கோவம் ஒரு பக்கம், அவனை தனியாக தான் விடேண்டா, அதான் அவனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி. அதான் நானும் சொல்கிறேன், எங்களை நீங்கள் தனியாக விடுங்களேன், அவன்கிட்ட நான் பேசவே இல்லை, அவன் பாருங்கள் எந்த மூஞ்சி ஒருத்த கூட பேச மாட்டான் அப்படின்னு கவுட் பண்ணிட்டு சொல்ல ஜிமினுக்கு ஒரு மாதிரி கோவமாக இருந்துருப்பாரு. ஒரு மாதிரி சிரிப்பு வந்துடுது. சரி ஜேகே தான் பாரா, நான் எப்படி பேசினா தான் என் பொண்டாட்டிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஜிமின் திரும்பி ஒரு சின்னதாக ஒரு மரம் மறைக்கிறாங்க. அவங்க பாரு அப்படி மட்டும் என்னை பார்க்காது, அப்புறம் என்ன பண்ணுவேனே எனக்கு தெரியாது சொல்லிட்டேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜேகேவும் சொல்ல பொறுக்கி போவட் எப்படி பேசுகிறோம் பார் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட செஸ்ட்லேயே லைட்டாக செல்லமாக அடிச்சுட்டு போயிடுறான். பிகாஸ் ஜிமினுக்கும் ஜேகே பிடிச்சிருக்கும். ஸோ அவர் அப்படி நடந்துக்கிட்டது ஜேஹோப்போட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணுற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் நினச்சிருப்பார். கடைசியில் ஜேகேவே ஜிமினுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னும்போது ஒரு 10 days ரொம்ப கோவமாக இருந்திருப்பார். ஜேகே அவர்கிட்ட மீட் பண்ணி அவர்கிட்ட பேச வந்திருப்பாங்க. ஸோ ஜிமின் பேசவே மாட்டேன்னு இருப்பாங்க. ஆனால் ஜிமினோட அம்மா அப்பாலாம் பேசிட்டு இருப்பாங்க, இங்கே பாரு ஜிமின் அவன் அவ்வளோ ஒன்றும் பேட் கிடையாது, இந்த மாதிரிலாம் யார்கிட்டையும் நடந்தது கிடையாது, அவனுக்கு அவனுடைய அந்த லவ்வை அவனோட பாசத்தை எப்படி வெளியே காட்டுறதுன்னு தெரியலடா, நாங்களும் தெரியாமல் அவங்களோட சம்மந்தம் இல்லாமல் ஏதோ எங்கள் பேச்சுக்காக அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னு நாங்களும் அதை நம்பி மேரேஜ்க்கு ஓகே பண்ணிட்டோம். தேவையில்லாமல் ஜேஹோப் லைஃப்பை தான் கொஞ்சம் ஸ்பாயில் பண்ணிட்டோம். இதில் ஜேகேவோட லைஃப் தானே ஸ்பாயில் ஆகிருக்கு, யார் மேலேயும் இந்த தப்பும் இல்லை. சரி நீ எதுக்கும்
இது மாதிரி தேவையில்லாமல் சேடாக இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சமாதானம் பண்ணிருப்பாங்க. ஜிமினுக்கு அப்போ தான் புரிஞ்சிருக்கும். ஆமாம், அவன் ஜேஹோப் கிட்ட ஒரு நாள் வந்து இந்த மாதிரி நடந்துக்கிட்டது இல்லை, ஜேஹோப்பை பார்த்து அவன் ஸ்மைல் கூட பண்ணதில்லை. ஜிமின் நோட் பண்ணியிருப்பான். அவன் ஃபுல்லாமே ஜிமின் கிட்ட மட்டும்தான் டீஸ் பண்ணுறான். ஸோ அவனோட அந்த முரட்டுத்தனமான பாசத்தை எப்படி காட்டுறதுன்னு தெரியலை. ஏன்னா அவன் என்ன தான் லவ் பண்ணுறான்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. என்னால் தான் அக்செப்ட் பண்ண முடியல. இப்போ அவன் கூட எனக்கு மேரேஜ் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. எப்படியோ அவன் பண்ண வச்சுட்டான். அதனால் இருந்தாலும் அவன் மேலே ஒரு சின்ன கோவம். அவனோட அண்ணன் வாழ்க்கையை கெடுக்க பார்த்தா இல்லையா, அவனோட அண்ணன் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஃபீலிங்ஸை வச்சு விளையாடிட்டானே அப்படின்ற மாதிரி. அதனால தான் அவர் அந்த கோவத்தில் இருப்பார். ஸோ இருந்தாலும் ஜிகேவை ரொம்ப பிடிக்கும். ஜிகே ஜிமின் பின்னாடி பூனைக்குட்டி மாதிரி சுற்றிட்டுருப்பார். எவ்வளோதான் ஒரு மாதிரி டெரராக இருந்தாலும் அவர் ஜிமினை பார்த்துட்டா மட்டும் அப்படியே ஒரு மாதிரி பூனைக்குட்டி மாதிரி சைலண்ட் ஆகிட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்டே போவார். ஜிமினுக்கு அது ரொம்ப பிடிக்கும். அவர் கோச்சிக்கிற மாதிரி இருக்கிறதும், ஜிகே வந்து அவரை சமாதானம் பண்ணுற மாதிரி பின்னாடியே வர்றதும், அவர் பேசாமல் போனால் ஜிகேயோட ஃபேஸ் அப்படியே ஒரு மாதிரி டல்லாயிரும். ஜிமினை டீஸ் பண்ணுறது ஜிமினுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை வெளியே காட்டிக்க மாட்டார். ஸோ இப்போ அப்படியே அந்த மேரேஜ் எல்லாம் முடிஞ்சிட்டு ஜிமினோட நம்ம ஜேகேவோட வீட்டுக்கு மேன்ஷனுக்கு தான் கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ ஜேஹோப்பும் ஷுகாவும் ஒரு காரில், ஜிமினும் ஜேகேவும் ஒரு காரில் வந்துட்டுருக்காங்க. ஜேகே தான் ஜிமின் ஐஸை ஜிமின் ஃபேஸை பார்த்து பிளிங்க் பண்ணிகிட்டே இருக்கான். என்ன இவன் பேசவே மாட்டான், உண்மையாலுமே எனக்கு மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லையா அப்படின்னு. ஆனால் நம்ம ஜிமின் தான் ஒரு மாதிரி ஹார்ட்டில் நர்வஸாக இருக்குது. ஏன்னா அவருக்கு மேரேஜ் சடனாக பண்ணிட்டாங்க. அவரே காலேஜ் ஃபஸ்ட் இயர் பண்ணிகிட்ருக்காரு. ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுங்கள் வரைக்கும் தான். அவரோட ஃப்ரெண்ட்ஸுங்களில் ஒரு சில பேருக்கு மட்டும்தான் தெரியும். திடீர்னு மேரேஜ் வேறு பண்ணி வச்சிட்டாங்க இவனை. அதுவும் இவன் கூட இவன் சும்மாவே என் மேலே பாய தான் பார்ப்பான். மேரேஜ் வேறு பண்ணி இவன் கூட அனுப்பி வைக்கிறாங்க. என்ன பண்ண காத்திருக்கானுன்ற நர்வஸில் தான் அவர் இருக்கார். ஜேகேக்கு என்னமோ அவன் ஹேட் பண்ணுற மாதிரி தெரியுது. அவர் ஒரு மாதிரி கையை பிசைஞ்சிட்டு தப்பு பண்ணிட்டேனோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே வராரு. ஸோ அப்படி தான் அவங்க மேன்ஷனை வந்திருக்கோம். ஜேஹோப் அண்ட் ஷுகா ரெண்டு பேருமே ஸ்மைல் பண்ணிவிட்டு உள்ளே போகிறாங்க. ஸோ ஷுகா ரொம்ப ஹம்பிளாக நடந்திருப்பாரு. உனக்கு எப்போ ஓகேன்னு கம்ஃபர்ட் ஆகுதோ சொல்லு, அப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அது ஓகே நீங்களும் நல்லா ஒரு பாண்டிங்கில் முதல்ல நம்ம ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கலாம் சரியா. ஆனால் எனக்கு ஹக் பண்ணி தூங்கணும், அதுக்கு மட்டும் நீ அக்செப்ட் பண்ணிக்க அப்படின்ற மாதிரி ஜேஹோப் கிட்ட சொல்லியிருக்காரு. ஜேஹோப் ஓகே அப்படின்ற மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு அவங்க ரெண்டு பேரும் அப்படியே படுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒரு ஜேகேயோட ரூமுக்கு போனால் ஜேகே ரொம்ப ரெகுலேஷன்லேயே இல்லை. ஜேகே என்னன்ற மாதிரி பார்க்க அவங்க ஜேகேயோட அப்பா அம்மா தான் வந்து பாரு, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் நடக்காது, அவங்க காலேஜ் படிக்கிற பையன் ரூமில் அவனுங்களுக்கு வெயிட் பண்ணலனா தான் நாங்கள் ஸ்டே பண்ண வைப்போம், இல்லைன்னு நினச்சிக்கிறேன். ஜிமின் எங்கள் ரெண்டு பேருக்கு கூடயே கிடைக்குது, எப்படி வசதி அப்படின்னு சொல்லுவேன். ஜிக்கு என்னது அவங்க எவ்வளோ பேர் படிக்க வச்சுருக்காங்க, மேரேஜ் பண்ண வேணாம் நான் பார்த்துக்கேன் அப்படின்னு சொன்ன. ஜிம்முக்கு சிவோட அந்த நிலைமையை பார்க்கும்போது சிரிப்பு தான் வருது. அதனால கண்ட்ரோலே பண்ண முடியல. ஒரு மாதிரி பல்ல கட்டுறாரு. ரகலையால தான் இப்போ நான் அவனுக்கு காலையில் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். அவன் குழந்தை பையன், அவன்கிட்ட ஏதாச்சும் நீ உன்னோட ஏதாச்சும் வம்பு பண்ண வாழை ஒட்ட நறுக்கிடுவேன் ஜிக்கே, அதுக்கப்புறமா ஸ்ட்ரைட்டாக நான் பார்க் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருவேன் ஜிம்முன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா நான் பார்த்துறேன், அப்படி எதாவது நடக்காது, நான் பார்த்துக்கிறேன், இப்போ நீங்கள் போகிறீங்களா அப்படின்னு சொல்ல. டேய் என்னடா எங்களையும் வெளியே போக சொல்கிறேன், டேட் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போகிறேன் டேட், போங்க டேட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் வெளியே துரத்திடுறான். ஜிம்மினுக்கு சிரிப்பு தாங்கலை, உட்காந்து ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிகிட்ருக்க. சிரிடா சிரி, இன்னும் என்னென்ன சிரிக்க வேண்டியிருக்கோ இரு, பரவாயில்ல, ஆக மொத்தம் நீ எனக்கு சொந்தமாயிட்டல, அதுக்கப்புறம் என்ன வேணாலும் நான் பார்த்துறேன், ஏன்னா எல்லாருமே எனி டைமும் நீ கூடவா இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக சொல்லி ஜிமின் ஒரு மாதிரி கல்ப் பண்ணிட்டு பார்க்குறாங்க. ஜேகே அவரோட கோட் எல்லாம் அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு ஜிமின் பக்கத்தில் வராங்க. ஜிமின் ஒரு மாதிரி நர்வஸ் ஆகிட்டு அப்படியே அந்த கட்டில் அப்படியே பேக்லேயே போகிறாங்க. இங்கே பாரு ஜங்கு, என்ன பண்ணுறேன், இப்போ தான் அங்கிள் சொல்லிட்டு போனாங்க, அப்புறம் நான் அவங்கக்கிட்ட போய் சொல்லிடுவேன், நான் இல்லை அவங்களோட ரூம்க்கு போகிறப்போ நீ இந்த மாதிரி பண்ணனா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போக ஜேகே அவரை பிடிச்சி ஒரு மாதிரி புல் பண்ணுறாங்க. ஜேகேயோட செஸ்ட்லேயே பம்ப் ஆகிட்டு அப்படியே ஜிமின்றாங்க. ஜேகே அவருடைய சீக்கை பிடிச்சி ஒரு மாதிரி சின்ன பிடிச்சி பார்க்க வைக்கிறாங்க. என் சரி ஜிமின் அப்படின்னு நர்வஸாக பார்க்குறாங்க. இங்கே பாருஜவங்க இப்படி பண்ணுறது சரி கிடையாது, நான் இன்னும் ஒன்று அக்செப்ட் பண்ணலை அப்படி சொல்லிகிட்ருக்கேன். இங்கே பாருடா ரசகுல்லா, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், அதனால ஒன்று நான் டச் பண்ணாமல் டீஸ் பண்ணாமல் கிஸ் பண்ணாமல் ஹக் பண்ணாமலாம் இருக்க முடியாது.
அடுத்தது நான் எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறேன்னு தெரில. அதுக்காக இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படிலாம் பண்ணக்கூடாதுலாம் நீ சொல்லக்கூடாது. நான் சைலண்ட்டாக இருக்க ட்ரை பண்ணுறேன், புரியுதா? அதுக்குன்னு சின்ன பிள்ளை மாதிரி போய் சும்மா எங்கள் அம்மா பாட்டெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. அப்புறமா இங்கேயே இல்லாத மாதிரி உன்னை எங்கன்னா கூப்பிட்டு போய் வச்சுருவேன் தனியாக மென்ஷனில், பார்த்துக்க. அப்புறம் அங்கே யாரும் வரமாட்டாங்க. ஏதோ நான் எல்லாருக்கும் ரெஸ்பெக்ட் பண்ணி உன்னோட ஃபீலிங்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் பண்ணி தான் நான் எல்லாத்துக்கும் அடங்கி போகிறேன். சரியா, புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய லிப்ஸில் எப்படி கிஸ் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னு ஜிமின். அந்த கிஸுக்கு நடுவுலையே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறாங்க. ஜிக்கிக்கு செம்ம ஷாக். அப்படியே ஐஸாக வைடாக்கி அந்த கிஸை பிரேக் பண்ணிட்டு பார்க்குறாங்க. என்னடா சிரிக்கிற அப்படின்ற மாதிரியும். ஜிமின் அவரோட செஸ்லேயே ஒரு மாதிரி செல்லமாக அடிச்சுட்டு பொறுக்கி நீ திருந்தவே மாட்டேன், உன்னால் திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டுருக்க. பாருடா, உனக்கு வெக்கோலாம் பட தெரியுமா? ஐயோ நல்லா அரைக்கிடாதே, இப்படி மட்டும் வெக்கப்படாதடா. என்னால் முடியலை, சத்தியமாக முடியலை. நான் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணிருக்கேன் தெரியுமா? சைலண்ட்டாக இருந்துரு ஜிமின், என்னை தயவு செஞ்சு டெம்ட் எடுத்துடாதடா அப்படின்னு சொல்லிட்டுருக்க. ஜிமின் ஸ்மைல் பண்ணிவிட்டு ஜேகேயோட காலரை பிடிச்சி அவருக்கு லிப்ஸில் கிஸ் பண்ணுறாங்க. ஜேகே ஷாக்காக பார்க்குறாங்க. ஜிமின் அவருக்கு இன்னும் டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க அப்படி சொல்லிட்டு சைடு ஜேகே ஷாக்காக பார்க்குறாங்க. என்னடா பண்ணுற அப்படின்ற மாதிரி. என்ன பண்ணுறேன்னா கிஸ் பண்ணுறேன் என் ஹபியை. நீ ஃபஸ்ட்டு என் அண்ணனுக்கு பார்த்த ஃபியான்ஸே, ஆனால் இப்போது என்னோடய ஹபி, எனக்கு உனக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு, அதனால் என் ஹபியை நான் கிஸ் பண்ணுறேன். இதில் என்ன இருக்குது ஜங்குக்கா அப்படி சொல்லிட்டு அவர் மறுபடியும் கிஸ் பண்ணேன். ஜங்குக்கு ஸ்மைல் பண்ணிவிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஷிமன், நான் எங்கே ஒன்று ஹர்ட் பண்ணி நீ எங்கே என்னை ஹேட் பண்ணிவிட்டு இப்படியே நம்ம லைஃப் போயிடுமோன்னு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா? நான் பார்க்க தாண்டா வெளியே ஒரு மாதிரி ரகடாக இருப்பேன், நான் உண்மையாலுமே உன்னை எப்படி எனக்கு சமாதானம் பண்ணுறதுனே தெரியலடா அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி அவர் ஃபேஸே லைட்டாக ஒரு மாதிரி கலங்குற மாதிரி ஆகுது. சரி ஜேகேயோட சீக்ஸை பிடிச்சி ஜிமின், இங்கே பாரு ஜங்கு, நீ பண்ணது தப்பு தான். ஏன்னா என் அண்ணனோட லைஃப்பில் ஒரு மாதிரி ப்ளே பண்ணிவிட்டு என்னோடய ஃபீலிங்ஸ்லேயும் ப்ளே பண்ணிகிட்ருக்க. நீ உன்னோட டிசிஷனை ஸ்ட்ரைட்டாக ஒரே இதுவாக எடுத்துருக்கணும். ஒன்று நான் தான் வேணும்னு நின்று இருக்கணும், இல்லைன்னா மேரேஜுக்கு ஓகே சொல்லியிருந்துருக்கக்கூடாது. எனக்கு புரியுது, உங்கள் அப்பா கேட்டதால் உன் அண்ணனும் வேண்டான்னு சொல்லிட்டான். ஸோ எங்களோட அப்பா கேட்டதால் நீ எப்படி அதை அவாய்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லார் பாண்டிங்கும் ஒன்று சேர்க்க தான் நீ அக்செப்ட் பண்ணியிருக்கேன்னுட்டு. இருந்தாலும் எனக்கும் மேலே கோவம் இருக்க தான் செய்யுது, சரியா? அதுக்காக நான் உன்னை ஹேட்லாம் பண்ணலை. அதான் இப்போ நல்லபடியாக எல்லாம் முடிஞ்சில. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் ஜங்குக்கா அப்படி சொல்லிட்டு மறுபடியும் கிஸ் பண்ணுறாங்க. ஜிகே லைட்டாக ஐஸ் எல்லாம் ஒரு மாதிரி கலங்கிட்டு தேங்க்ஸ்டா அப்படி சொல்லிட்டு அவருக்கு மறுபடியும் அவரும் 2 பேருமே அப்படியே கிஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஓகேடா, இந்த ஒன் ஷாட் இதோட முடியுது. இது ஒரு பர்த்டே ஒன் ஷாட்டு. குலாப் ஜாமுன் உனக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் எப்படி இதை கொண்டு வந்திருக்கேன்னு தெரியல. இந்த மாதிரி சேனல்லலாம் நான் ஸ்டோரியே ட்ரை பண்ணது கிடையாது. மொக்கையாக இருந்தால் மன்னிச்சிடுங்க. பாய். எல்லாருக்கும் மறக்காமல் அவளுக்கு விஷ் பண்ணிடுங்கடா.